இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாகவே வேதத்தை கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமே. அப்போ அந்த சகாயம் எப்படி இருக்கும், என்னவெல்லாம் கர்த்தர் சகாயம் பண்ணுகிறார் என்று தொடர்ச்சியாக நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த சகாயத்தை ஆண்டவர் யாருக்கு செய்ய விரும்புகிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய ஆழமான காரியம். அந்த சகாயத்தை ஆண்டவர் யாருக்கு செய்ய விரும்புகிறார், இந்த சகாயம் தேவன் எனக்கு செய்ய வேண்டுமானால் நான் யாராக இருக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட நபராக இருந்தால் சகாயம் பண்ணுவா, இல்லை எல்லாருக்குமே சகாயம் பண்ணுவாரா, நாம் எப்படி வேணாலும் இருந்தாலும் சகாயம் பண்ணுவாரா, இல்லை இப்படி தான் இருந்தால் தான் சகாயம் பண்ணுவாரா என்பதுதான் நம்ம தொடர்ச்சியாக கவனித்து, இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையோ வாக்கு தத்துவம் அல்ல, ஒரு சந்ததிக்கு சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம், ஒரு சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். அந்த சந்ததி யாரு? 8ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததி. ஏசாயா 41:8 சொல்லுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லிட்டு தான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவரிடத்துலேருந்து சகாயம் கிடைக்கும். நாம் என்ன காரியத்தில் சகாயத்தை எதிர்பார்க்கிறோமோ, நாம் எதிர்பார்க்கவில்லையோ, ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டிய சகாயத்தை கட்டாயமாக என்ன செஞ்சிருவார்னா தேவன் செய்வார். அந்த சகாயத்தை ஒருவரையில் எப்படி புரிஞ்சிக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் பெறுவதற்கு நான் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் பெறுவதற்கு நான் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரணமாக என்ன செய்ய முடியும், எனக்கு தேவையானவைகளையும் எனக்கு அவசியமானவைகளையும் தேவன் நான் சிரமம் எடுக்காமலேயே, நான் சிரமப்படாமலேயே கர்த்தர் எனக்கு கொடுப்பது சகாயத்தினுடைய ஒரு அடையாளம். சகாயத்தினுடைய பல அடையாளம். அதில் ஒரு அடையாளம் என்ன, எந்த ஒரு காரியம் எனக்கு தேவைகள் இருந்தாலும், அது அவசியமாக இருந்தாலும், அத்தியாவசியமாக இருந்தாலும், அவசரமாக இருந்தாலும், நான் சிரமம் இல்லாமல் கர்த்தர் எனக்கு செய்வது தான் கர்த்தருடைய சகாயம். கர்த்தருடைய சகாயம். 40 வருஷமா சப்பானே இருந்தவனை நடக்க வைக்கிறதுக்கு எந்த சிரமமும் எடுக்கல. 40 வருஷமா சப்பானியை கடந்த ஒரு 40 வயசு ஆளை அப்படி தூக்கி விடுறதுக்கு எந்த சிரமமும், அன்னைக்கு கொஞ்சம் குண்டாகிற பிள்ளைய கையில் தூக்குனாக்க முடியாது இல்லையா. கொஞ்சம் பிள்ளைங்க குண்டா இருந்தாக்கா அம்மா என்ன செய்யறா, அப்படியே வீட்டுக்காரங்க கொடுத்து நீ தூக்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறா இல்லையா. 2.5 கிலோ வரைக்கும் தான் அம்மாவால் சுமக்க முடியுது இல்லையா. 2.5 கிலோ வரைக்கும் தான் என்ன செய்ய முடியுது, அம்மாவால் சுமக்க முடியுது. அதுக்கு மேலே போச்சு என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. அதான் அப்படின்னு தூக்கி என்ன செஞ்சிடறான், பாரத்தை பக்கத்தில் கொடுத்துட்றான் இல்லையா. ஆமாம் தானே, ஆமாவா இல்லைங்களா. 40 வருஷமாக இருக்கிற ஒரு 40 வருஷ ஆளை வலது கையை பிடிச்சி அப்படி தூக்கி விடுறது சிரமமா லேசான காரியமா. ஆனால் அவ்வளோ பெரிய ஆளை தூக்கி விடுறது பேதருக்கு என்னவே தெரியல, என்னவாவே தெரியல, சிரமமாகவே தெரியல இல்லையா. 18 வருஷமாக நிமிர முடியாதவளை அப்படி சும்மா கையை வச்சுட்டு போயிட்டோமா அப்படின்னா என்ன பண்ணிட்டு போயிட்டா, நிமிர வைக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப சிரமமே இல்லை இல்லையா. அப்போ சிரமம் இல்லாமல் கிடைப்பதுக்கு பெயர் தான் சகாயத்தினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கி நமக்கு தேவையானவைகளை சிரமம் இல்லாமல் நம்ம பெற்றிருக்கிறோமா. கிரமம் பெறணும், கிரையம் செலுத்தணும், ஆனால் சிரமம் தேவையில்லை. என்ன தேவையில்லை, கிரமம் தேவை, கிரயம் தேவை, சிரமம் தேவையில்லை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் சகாயம் பண்ணா கிரயம் தேவை, ஆனால் சிரமம் தேவையில்லை. சிரமம் இல்லாமல் கொடுப்பது தான் கர்த்தருடைய சகாயத்தின் ஒரு அடையாளம். ஆமே. இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் கடைசிக்கு வந்துட்டோம், இந்த வருஷம் பூரா பார்த்துட்டு வரோம் இல்லையா. இந்த வருஷம் முழுசும் நம்ம கபடிச்சிட்டு வரோம். ஆபிரகாமின் சந்ததியை தான் கர்த்தர் என்ன செய்வா, சகாயம் பண்ணுவார் எனக்கு. அப்படி பெற வேண்டிய காரியங்களை சிரமம் இல்லாமல் நான் பெற்றிருக்கிறேன்.
எனக்கு பெற வேண்டியதை நான் சிரமம் எடுக்காமல் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் பெற்றிருக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன நம்பிக்கலாம், நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாக வாழ்கிறேன், நான் உண்மையிலே ஒரு ஆபிரகாமின் சந்ததி தான் என்று சொல்லி நான் உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா? ஆனால் சாதாரண காரியம் பெறுவதற்கு என்னவா இருக்குது, ஒரு சாதாரண காரியம் பெறுவதற்குடைய என்னவா இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப சிரமம் எடுத்து தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு காரியத்தையும் பெற முடியுது. ஆனால் சில காரியத்தில் சிரமம் எடுத்தால் கூட என்ன செய்ய முடிய மாட்டிருக்கு, பெறவே முடிய மாட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் நீ என்ன சிரமப்பட்டாலும் ஆபிரகாமின் சந்ததியாக இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், சகாயம் பண்ண மாட்டார் என்பதை நம்ம ஆதத்தில் புரிஞ்சுக்கணும். ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆபிரகாமின் சந்ததியாக வாழ்கிறது மற்றொரு கூட்டம். காட்டுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வாழ்வதற்கு தான் ஆட்கள் தேவை. அப்படி வாழ்கிற கூட்டமாக இருப்போமானால் நிச்சயமாக நமக்கு தேவன் என்ன கொடுப்பா, நமக்கு சகாயம் பண்ணி அனுப்புவதற்கு ஆண்டவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக கவனித்து கடந்த வார்த்தை கவனித்தோம். செஞ்ச காரியத்தில் திருப்தி அடைஞ்சிடாது, செஞ்ச காரியத்தில் திருப்தி அடைஞ்சிடாது. இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு திருப்தி ஆகாது, இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு திருப்தி ஆகாது. 3 சொல்லியிருக்கோம், நான் சொல்லலை. இவ்வளவு செஞ்சால் போதும் அப்படின்னு திருப்தி ஆகாது இல்லையா? ரெண்டாவது என்ன திருப்தி ஆகாது அப்படின்னா, இவங்க செஞ்சால் போதும், இவங்க செஞ்சால் போதும் அப்படின்னு திருப்தி ஆகாது. இப்படி செஞ்சால் போதும்னு திருப்தி ஆகாது. 3 விதம் திருப்தி ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா? 3 விதத்தில் அப்போ சொல்லலை, இப்போ சொல்லியிருக்கிறேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு செஞ்சால் போதும், இவ்வளோ செஞ்சால் போதும், இவங்க செஞ்சால் போதும், இப்படி செஞ்சால் போதும் அப்படின்னு ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் நினைக்காது. என்ன செஞ்சால் போதும், இவ்வளவு செஞ்சால் அவன் சொல்கிறான் இங்கேயே இப்போ ஆராதிங்க அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்போ என்ன செஞ்சால் போதும், இது செஞ்சாலே போதும் தானே, இது செஞ்சாலே போதும், அதான் இவ்வளவு செஞ்சாலே போதும்னு சொல்கிறேன். ஆமே. ஒன்றும் புரியல, உள்ள போல காதுக்கு உள்ள போல வெளியே நிற்குது, காதுக்கு உள்ள போல காதுக்கு வெளியே நிற்குது சரியா? நிறைய பேர் காதில் பஞ்சு இருக்குது, அதை தூக்கி வெளியே போட்டால் உள்ளே போயிடும். நிறைய பேர் காதில் பஞ்சு இருக்குது, அந்த பஞ்சை தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா சொல்கிறது உள்ளே போயிடும். ஆமே. நீ என்ன தலையாட்டினாலும் பேசுகிறவங்களுக்கு தெரியும், நீ நான் பேசுறது உள்ளே போத வெளியே நிற்கதான்னு எங்களுக்கு தெரியும். ஆமே. ஆமே. நீ என்ன தலை இப்படி 1000 முறை இப்படி ஆட்டிருந்தாலும் சரியா, சில பேர் நரம்பு தாச்சு என்ன பண்ணிட்டுவாங்க, அப்படியே தலையை ஆட்டுவாங்க இல்லையா? அப்படி நரம்பு தாச்சு மாதிரி நீ தலையை ஆட்டினிருந்தாலும் நான் பேசுகிற செய்தி உனக்கு உள்ளே போத வெளியே நிற்குதான்னு யாருக்கு தெரியும், எனக்கு தெரியும் சரியா? ஏன்னா அது ரிட்டர்ன் ஆகுதா, அப்படியே நிற்குதா, உள்ளே போதா அப்படின்னு. உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்தது வார்த்தை வந்துடும். நான் பேசுகிற செய்தி உனக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த வார்த்தை வந்துடும். நம்ம சொன்னதே திரும்ப திரும்ப என்ன அர்த்தம், அங்கே உள்ளே போல அப்படியே நிற்குது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்ன செய்யணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? அந்த அம்மா பிள்ளைங்களை சாப்பாடு போடுவாங்கல்ல, எப்படி போடுவாங்க, அப்படி போட்டு அனுப்பிடுவாங்க இல்லையா? அப்படி போட்டு அனுப்புவாங்க. இது ஒரு சில அம்மா இல்லையா? சிலம்மா என்ன செய்வாங்க, அப்படி அன்னக்கை வச்சு ஒரு அழுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சாதத்தை வச்சு போட்டு அனுப்புவாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் அம்மா. அதெல்லாம் சும்மா இது அப்படி டிஃபன் பாக்ஸில் அப்படி அள்ளி போட்டு ஓகே அப்படி டிஃபன் பாக்ஸை மூடி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர்லாம் சும்மா சரியா? ஆனால் அந்த பிள்ளைங்க பாக்ஸ் என்ன செய்யணும், அன்னக்கையில் ஒரு அழுத்தி அதுக்கு மேலே என்ன செய்யணும், ஏய் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் பாரு, அப்படி 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 எடுத்து காட்டுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் அம்மா. ஆமே. அப்படி அம்மாவுக்கு என்ன செய்வாங்க, பிள்ளைகளை அழுத்துவாங்க இல்லையா? அப்படி அழுத்தினா என்ன செஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகல, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகல. அப்போ ஏன் திரும்ப வருதுன்னா இன்னொரு அழுத்தம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அழுத்தினா தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கொஞ்சம் உள்ளே போகும். அதனால் ஒரு அழுத்தம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஆமே. அப்போ ஆபிரகாமின் சந்ததியை நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வா, சகாயம் பண்ணுவா. அது கடந்த வாரம் சொன்னால் போன நேரம் இல்லை. ஆனால் 3 காரியம். ஒன்று என்ன, எவ்வளவு செஞ்சால் போதும், எவ்வளவு செஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. இது போன வாரத்தில் எழுத வேண்டியது, இந்த வாரத்தில் எழுதுறது இல்லை சரியா? இந்த வாரம் வேறு, போன வாரத்தில் எழுத வேண்டியது என்ன, நாங்கள் எழுதுனா தானே, நீ எழுதாத அப்படியே உட்காந்துட்டு போய், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதுறவங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? அந்த போன வாரத்தில் என்ன செய்யணும், எவ்வளவு செஞ்சால் போதும் அப்படின்னு திருப்தி ஆயிட்டேன்னா நீ ஆபிரகாமின் சந்ததியை என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ரெண்டாவது என்ன, இவங்க செஞ்சால் போதும். யார் செஞ்சால் போதும், வீட்டில் ஒரு ஆள் போனால் போதாதா, வீட்டில் ஒரு ஆள் போனால் போதும் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? வீட்டில் யாராவது ஒரு ஆள் போனால் போதும். ஒரு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் போனால் போதும்,
சில கல்யாணத்துக்கு சில பேர் குடும்பமாக போவாங்க இல்லையா, சில பேர் என்ன செய்வாங்க, குடும்பமாக போயிடுவாங்க இல்லையா, பெட்டி படுக்க எடுக்க முடியாது, அப்படி என்ன செய்வாங்க, அப்படி குடும்பம் போவாங்க. போங்க, நான் வேணான்னு சொல்லலை, சரியா, அது உங்கள் விருப்பம், உங்கள் பாடு. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, எப்பா ஒரு ஆள் போனால் போதும் விடுப்பா அப்படின்னு நிற்பாங்க இல்லையா. இவங்க இவ்வளவு செஞ்சு இப்படி செஞ்சாலும் என்ன செய்யுது, போதும் அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது சொல்கிறான், யாராவது ஒரு ஆள் போங்க சர்ச்சுக்கு, யாராவது ஒரு ஆள் போங்க, போனால் போதும் அப்படின்னு சொல்கிறவன் யார், பார்வன். இது ரெண்டாவது திருப்தி இல்லையா. ஒரு ஆள் சர்ச்சைக்கு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். மூணாவது என்ன, இப்படி செஞ்சாலே போதும். எப்படி செஞ்சாலே போதும், கைவீசன் போயிட்டு வந்தாலே போதும், என்ன கொண்டு போக தேவையில்லை, ஆடு மாடுக்கு பலி செய்கிறத கொண்டு போக தேவையே இல்லை, அப்போ காணிக்கை கொண்டு போக தேவையில்லை, தசமாக கொண்டு போக தேவையே இல்லை. எப்படி போனால் போதும், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு அப்படின்னு போயிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறது அது தேவாவி இல்லை, அது ஆபிரகாம் சந்ததி இருக்கவே முடியாது. இது மூணும் இருந்துச்சுன்னா அது ஆபிரகாம் சந்ததி இல்லை. முதல் என்ன, இப்படி செஞ்சாலே போதும், இல்லை எவ்வளோ செஞ்சாலே போதும் இல்லையா, அது போதும் அப்படின்னு நினைக்கிறது ஆபிரகாம் சந்ததி இருக்க முடியாது. ரெண்டு என்ன, இவங்க செஞ்சாலே போதும், இவங்க அதான் அவர் போயிட்டு வந்துட்டார்ல, அதான் செவரு போயிட்டு வந்துட்டார்ல, அப்போ நம்ம போக வேண்டியதே இல்லை அப்படின்னு நினச்சா அது ஆபிரகாம் சந்ததியாக இருக்க முடியாது. இல்லை இன்னைக்கு தான் போயிட்டு வந்துட்டோமே, வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு வந்துட்டோம்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்துட்டோம்ல, அப்படி செஞ்சுட்டா போதாதா, நான் தினந்தோறுமா போகணும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமா போகணும், ஒவ்வொரு சனிக்கிழமா போகணும், நமக்கு வேலை வெட்டி இல்லையா, அதனால் ஒரு நாள் போய் வந்தால் போதும்பா அப்படின்னு நினச்சா நீ யாரை இருக்க முடியாது, ஆபிரகாம் சந்ததியை இருக்க முடியாது. மூணாவது என்ன, இப்படி செஞ்சாலே போதும், போனோமா ஜோமனா உட்காந்தோமா, அப்படி 11 மணிக்கு போனோமா, ஒரு 12 மணிக்கு போனோமா, அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த பின்னாடி அட்டனன்ஸ் போட்டோமா, பின்னாடி என்ன எடுக்கிறாங்க, அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அட்டனன்ஸ் போட்டோமா, உள்ளே நம்ம வந்துட்டோமா, அப்படி செஞ்சுட்டா என்ன செய்யுது, போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரை இருக்க முடியாது, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியாது. செஞ்ச காரியத்தில் திருப்தியாக இருக்கிறவன் ஆபிரகாமின் சந்ததி இருக்கவே முடியாது. மாறாக என்ன, நான் இன்னும் என்ன செய்யாம விட்டனோ தெரியலையே, நான் இன்னும் என்ன செஞ்சுருக்கணும், நான் இன்னும் எவ்வளவு செஞ்சுருக்கணும், நான் இன்னும் எப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சதில் திருப்திப்படாமல் செய்யாத விட்ட காரியத்தை கொடுத்து வருத்தப்படுறான் பார்த்தியா, அவன் தான் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. அப்போ செஞ்ச காரியத்தில் என்ன ஆகக்கூடாது, திருப்தியாகாத இருந்தால் கர்த்தர் என்ன செய்வா, நமக்கு தேவன் சகாயம் பண்ணுவா. நீ திருப்தி ஆகிட்டினா அவர் பாப்பா, ஏற்கனவே உனக்கு செஞ்சது போதும்பா, ஏற்கனவே உனக்கு செஞ்சதே போதும், இவ்வளோ நாள் உன உயிரோட வச்சதே இவ்வளோ காலம் உயிரோட வச்சதே போதும்பா அப்படின்னு அவரும் நினைப்பார் இல்லையா. நீ போதும் நினைக்கவர், அவர் போதும் நினைச்சா என்ன ஆகும், இல்லை நம்ம போதும்னு நினைக்கிறத போல அவர் போதும் நினைச்சா என்ன ஆகும். ஆனால் நமக்கு என்ன, நம்ம மட்டும் செஞ்சது போதுன்னு நினச்சிடணும், ஆனால் அவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது, போதுன்னே நினைக்கக்கூடாது. அவர் என்ன ஆகிட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா. உனக்கு மட்டும் செஞ்ச போதும், உன் பிள்ளைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும், இல்லை பிள்ளைக்கு தான் செஞ்சுட்டேனே உனக்குமா செய்வாங்க அப்படின்னு என்ன ஆகும், அப்படின்னா கதை ரொம்ப கஷ்டமாக போயிடும் இல்லையா. அப்போ எல்லாருக்கும் செய்யணும், எப்பவும் செய்யணும், எல்லா நாளும் செய்யணும், எல்லா நேரத்திலும் செய்யணும், அப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ நீ என்ன செய்யக்கூடாது, செஞ்ச காரியத்தில் திருப்தி ஆகக்கூடாது. செஞ்ச காரியத்தில் திருப்தி ஆயிட்டோம்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி இருக்கவே முடியாது. ஆபிரகாமின் சந்ததி செஞ்ச காரியத்தில் என்ன ஆகாது, திருப்தி ஆகாது. ஆபிரகாம் பார்க்குறோம், இங்கே வந்துட்டோம் போதும் விடு அப்படின்னு நினைக்கல, அந்த தேசம் என்ன செய்கிறாரு, சுற்றி திரிகிறார். அங்கே போனால் போதும் நினைக்கல, இங்கே போனார் போதும் நினைக்கல, இங்கே போனார் போதும் நினைக்கல, எங்கே போனார் போதும் நினைக்கல இல்லையா. விட்டுட்டோம், அது போதும் நினைக்கல, இதை செஞ்சோம், அது போதும் நினைக்கல. என்ன செய்து இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ செஞ்ச காரியத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் திருப்தி ஆகாது. திருப்தி ஆகாமல் இருக்கிறது தான் ஆபிரகாமின் சந்ததி. இது கடந்த வாரத்தினுடைய செய்தி. ஆமே. ஸோ இப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னு இந்த வாரம் கவனிச்சுன்னா, தேவனை மனஸ்தாபப்படுத்தாது. ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவரை என்ன செய்யாது, மனஸ்தாபப்படுத்தாது. ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தாமல் இருக்கிறது தான் ஆபிரகாமின் சந்ததி என்று இந்த நாட்களே வேகமாக சில காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமே.
ஆமென். ஆபிரகாம் சந்ததி என்ன செய்யாது? ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தாது. ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தாது. இதுக்கு ஆதாரமா 2 வேத பகுதியை வாசிக்கணும். முதல்ல ஒரு வேத பகுதியை சொல்லிட்டு பிறகு இந்த மனஸ்தாபத்துக்குரிய வேத பகுதியை உங்களுக்கு விளக்கி காட்டினா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆனால் சொல்லுகிற வேத பகுதி ஆண்டவர் மனஸ்தாபப்படாததை போல தெரியும், ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதை போல தெரியாது. ஆனால் எந்த காரியத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று பின்பகுதி நம்ம வாசிக்கும் போது அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கும். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். இந்த இடத்துல நான் ஆழம் எடுக்கணும்னா, ஆண்டவர் ஆபிரகாம் செய்கை குறித்து என்ன செய்யவில்லை? மனஸ்தாபப்படவில்லை. ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துகிற செயலும் ஆபிரகாம் இடத்துல இல்லை. அப்போ ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தக்கூடிய செயல் எந்த செயல் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தும்? எந்த செயல் ஆண்டவரை விசனப்படுத்தும்? எந்த செயல் ஆண்டவரை துக்கப்படுத்தும்? எப்படிப்பட்ட செயல்கள் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தும், தேவனை துக்கப்படுத்தும், கர்த்தரை விசனப்படுத்தும், கர்த்தரை வேதனைப்படுத்தும் என்று கை வச்சிட்டு 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் ஆதாரமா இதுக்கு ஒப்பனையா எடுத்துக்கொண்டோம்னா, அங்க நடக்கிற செய்தி அந்த வசனத்தை கம்பேர் பண்ணா ஆபிரகாமுடைய செய்கை ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தவில்லை என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ளும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். நான் சவுலை ராஜாவாக்கினது. இப்போ ஆண்டவர் கேட்கணும், எதுங்க மனஸ்தாபமாக்கும்? மனஸ்தாபம் எத்தனை விதத்தில் செய்ய முடியும்? ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துவது இல்லை ஒரு மனிதனை மனஸ்தாபப்படுத்துவது எத்தனை விதத்திலே செய்ய முடியும் என்றால் 2 விதத்தில் ஒரு மனிதனை ஒரு நபர் மனஸ்தாபப்படுத்த முடியும். இங்கே மனஸ்தாபம் மட்டும் எடுத்துக்கோங்க, பிறகு அப்படி நான் சொல்கிறேன் மீதியை, சரியா? கர்த்தர் சொல்றாரு, நான் ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமா? அது என்ன மனஸ்தாபமா, எது மனஸ்தாபத்தை பிறகு சொல்றேன். ஆனா முதல்ல சொல்றது என்ன? எந்த செய்கை தேவனை மனஸ்தாபப்படுத்தும், இல்ல எந்த மாதிரியான செய்கைகள் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தும்? 2 விதமான செய்கை ஒரு மனிதனையோ இல்ல தேவனையோ என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? மனஸ்தாபப்படுத்த வாய்ப்பு இருக்கு. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிச்சோன்னா, ஆகினோ உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அந்த தகப்பன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு சேத்துவாசி என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். அதற்கு அந்த மூத்த மகன் சொல்றான், மாட்டேன் என்று சொன்னான். இல்லையா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனை என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? மனஸ்தாபப்படுத்த வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வாயில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரா வேதனைப்பட்டு நினைச்சிருக்கிறீங்களா? இப்போ மகன்கிட்ட அப்பா வரா இல்லையா? என்ன நம்பிக்கையோட வந்திருப்பாரு? நான் சொன்னா என் பிள்ளை நிச்சயமா கேட்பா, நான் சொன்னா என் பிள்ளை நிச்சயம் என்ன செய்ய மாட்டான்? தட்ட மாட்டான். நான் சொன்னா என்ன காரியம் எடுத்தாவது என்ன செஞ்சிருவான்? அவன் செஞ்சிடுவான். எப்படி வேணாலும் என்ன செஞ்சிருவான்? செஞ்சிடுவான். என்ன வேணாலும் செஞ்சிடுவான். இவனை நம்பி நான் என்ன வேணாலும் சொல்லலாம், இவனை நம்பி எதை வேணாலும் செய்ய சொல்லலாம், எங்க வேணாலும் போக சொல்லலாம், எப்படி வேணாலும் இருக்க சொல்லலாம். அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட கூட தான் யார் புறப்பட்டு வரா? அந்த தகப்பன் அந்த மகன் இடத்துல புறப்பட்டு வரா இல்லையா? வந்து உரிமையோட சொல்றார். என்ன சொல்றா? எனக்கு ஒரு உரிமை இருக்கு, என் பிள்ளையாச்சே, என் பிள்ளை என்ன செய்ய மாட்டான்? நான் சொல்றத மாற்றவே மாட்டான், தட்டவே மாட்டான், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணு வீட்டு அப்பா அம்மாவோ மாப்பிள்ளை அப்பா அம்மா சொல்ற ஒரு வார்த்தை என்ன? என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை என்ன செய்யாது? தாண்டவே. ஆனால் மிதிக்குன்னு யாருக்கும் தெரியாது.
அந்த பிள்ளை என்ன செய்யாது, உண்மைதான், அது என்ன செய்யறது இல்லை, அது தாண்டறதில்ல, என்ன செஞ்சு போயிடுது. அப்புறம் ஒரு காலில் 2 காலையும் வச்சு மிதிச்சு அந்த கோட்டையே அழிச்சிட்டு என்ன போயிடுது, பிள்ளை தானே போயிடுதுன்றது யாருக்கு என்ன செய்ய மாட்டிருக்கு. உடனே அதை நம்பிக்கிறாங்க, என்னது, ஓ அவ்வளவு நல்ல பிள்ளை, ஆமாம் அடுத்த கேள்வி கேட்கணும், சரி தாண்டாத ரைட்டு, மிதிக்குமான்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. பிள்ளை என்ன செய்யாது, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உடனே உங்களை அடுத்த கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க, இதுக்கு மேலே கேளுங்க. என்ன கேள்வி, சரி தாண்ட தேவையில்ல, கோட்டை மிதித்து அழிச்சிருமா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா கோடுங்க தானே தாண்டறதுக்கு, கோட்டை அழிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுல்ல. அப்போ கோட்டை தாண்டாது அழிச்சிட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுக்கு ஒரு பதில் வருதுன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதை போல சொல்லுவாங்கல்ல. அதை போல அந்த அப்பாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, என் மூத்த பள்ளியாச்சு, என்னை மூத்த பிள்ளையாச்சு, என்ன செஞ்சிடும், நான் சொன்னா அதை மறுக்காது, நான் சொன்னா அப்படியே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் அந்த பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறான் அந்த பிள்ளைகள் சொல்கிறா, தம்பி இன்னைக்கு என்ன செய்யறதுக்கு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்சம் என்ன பண்ணு, நீ நிலத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துக்கோப்பா அப்படின்னா உடனே பளிச்சுன்னு சொல்லிட்டான், முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான், என்னால் முடியாது அப்படின்னு. இந்த முடியாதுன்னு சொன்ன வார்த்தை அந்த தகப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி இருக்குமா, வேதனையை உண்டாக்கி இருக்குமா? 100% வேதனை வந்திருக்கு. என்ன நினைக்கும், இவனை இப்படி நம்பன, என்ன பண்ணிட்டான், இப்படி சொல்லிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி முகத்தில் அடித்த மாதிரி என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டானேன்னு சொல்லி அவனை பார்க்கும்போது என்ன உண்டாயிருக்கும், ஒரு மிகுந்த வேதனையோடு கூட தான் 2வது பிள்ளை கட்ட போறார் இல்லையா. இப்போ 2வது பிள்ளை கட்டின்னு சொல்றார். என்ன சொல்றார் வாசிக்கலாம். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே என்ன சொன்னா, நீ இன்னைக்கு போய் திராட்சை தோட்டத்தை என்ன செய்ய வேலை பார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், என்ன சொல்றான், அதற்கு அவன் போகிறேன் ஐயான்னு சொல்லியும் பிறகு என்ன செய்யவில்லை. சரி, இந்த செய்தியை கேட்டவனே தகப்பனுக்கு என்ன உண்டாக்கி இருக்கும், முதல்ல பார்த்தவன் பேச்சு இல்லையா, 2வது பார்த்தவன் பேசல, ஆனா என்னது செயல்ல என்ன செய்ய முடியும், ஒரு தகப்பனை விசனப்படுத்த முடியும், ஒரு தகப்பனை வேதனைப்படுத்த முடியும். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளும் கவனமாக இருக்கணும், நாம் செய்கிற செயல்களும் எப்படி இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல் தேவனை துக்கப்படுத்துமா, நான் செய்கிற ஒரு செயல் ஆண்டவரை விசனப்படுத்துமா, என்ன சந்தோஷப்படுத்தலாம், எனக்கு பிரியமா இருக்கலாம், எனக்கு அது மகிழ்ச்சியா தோணலாம், ஆனால் என்னை உண்டாக்கின தேவனுக்கு நான் செய்கிற ஒரு செயல் துக்கத்தை உண்டாக்குமா, மனஸ்தாபத்தை உண்டாக்குமா, சந்தோஷமா உண்டாக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியம், நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம், நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம நிதானித்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய செய்கை குறித்தோ நம்முடைய வார்த்தையை குறித்தோ என்ன செய்ய மாட்டா, விசனப்பட மாட்டா, வேதனைப்பட மாட்டா. எத்தனை நபர்கள் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி அது எங்க பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நான் பேசுகிற வார்த்தை இவர்களை துக்கப்படுத்துமா, இவர்களை வேதனைப்படுத்துமா, இவர்களை விசனப்படுத்துமா, இவர்களை சங்கடப்படுத்துமா என்று நிதானித்து பேசக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டா எவ்வளவு பேர் கையை உயர்த்தும் எனக்கு தெரியாது. நான் பேசுற ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, மற்றவர்களை விசனப்படுத்திடக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்திடக்கூடாது, மற்றவர்களை துக்கப்படுத்திடக்கூடாது. எனிபடி யார் வேணாலும் இருக்கலாம், அது யார் வேணாலும், அது தேவனாக இருக்கலாம், இல்லை தேவ மனிதர்களாக இருக்கலாம், அது குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், குடும்பத்தை சாராதவனாக இருக்கலாம், சமுதாயத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். எனிபடி யாராக இருந்தாலும் என்னுடைய வார்த்தை அடுத்தவர்கள் என்ன செஞ்சிடவே கூடாது, கஷ்டப்படுத்திடவே கூடாது, வேதனைப்படுத்திடவே கூடாது, துக்கப்படுத்திடவே கூடாது, மன சங்கடப்படக்கூடாது. இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருவர் என் வார்த்தையை கொண்டு மனம் சலித்து விடக்கூடாது என்பதில் இன்னைக்கு எவ்வளவு பேர் கவனமாக இருந்து நம்ம பேசுகிறோம். நாம் பேச எது வேணாலும் பேசலாம், பேச சுதந்திரம் இந்தியாவில் இருக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு எனக்கு என்ன பேச்சுரிமை இருக்குது, பேச்சுரிமை. ஆனால் பேச்சுரிமை அடுத்தவனை துக்கப்படுத்துமா, அடுத்தவனை வேதனைப்படுத்துமா, அடுத்தவனை சங்கடப்படுத்துமா, அடுத்தவனை கஷ்டப்படுத்துமா, அடுத்தவனை விசனமாக்குமா, இல்லை அடுத்தவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவர்களுக்கு தேவன் சந்தோஷத்தை உண்டாக்குமா? இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறோம், எல்லா வயதில் உள்ளவங்கள பேசுகிறோம், எல்லா தரப்பினரும் பேசுகிறோம், எல்லா இடத்திலும் பேசுகிறோம். நாம் பேசக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, அதை பேசுகிற எந்த நபராக இருந்தாலும் சரி, பேசுகிற எந்த காரியம் இருந்தாலும் சரி,
பேசுகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் நான் எப்படி பேச வேண்டும்? நான் பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களை, எனக்கு முன்னாடி நிற்கிறவர்களை, எனக்கு எதிர்த்தரப்பட்டு நிற்கிறவர்களை காயப்படுத்துமா, வேதனைப்படுத்துமா, சந்தோஷப்படுத்துமா என்பதை நாம் நிதானித்து பேச வேண்டும். ரெண்டாவது என்ன? எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். நான் பேசுகிற விதம் அவர்களை துக்கப்படுத்துமா, சந்தோஷப்படுத்துமா என்பதை நாம் பேசுகிற விதத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும்? நாம் நிதானிக்க வேண்டும். என்ன சொல்லலாம்? நான் பேசுகிற இடம், நான் பேசுகிற இடம், அந்த பேசுகிற என்னவா இருக்கலாம்? ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கலாம், தனியாக கூட இருக்கலாம், உங்களோட யாரும் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளை பெற்றோரும் தனியாக இருக்கலாம், தனிகளோட ஃபேமிலியில் இருக்கலாம், தனியாக இருக்கலாம். அந்த இடத்துல பேசும்போது கூட நான் எப்படி பேச வேண்டும்? நான் தனியாக இருக்கிறேன் என்பதனால இஷ்டம் போல பேசிட முடியாது, இஷ்டம் போல பேசுகிறவங்க கூடாது. நான் எந்த இடத்துல பேசினாலும், எதை பற்றி பேசினாலும், யார் இடத்துல பேசினாலும் நான் கவனமாக பேச வேண்டும். நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை துக்கப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக பேசுகிறது தான் எந்த சந்ததினா? ஆபிரகாமின் சந்ததி. அப்படி ஒன்றும் யோசனை கிடையாது, வாயில வந்ததெல்லாம் பேச. ஏன்னா பாட்டி சொல்லிட்டா, என்ன சொல்லிட்டா? வெந்ததை சாப்பிட்டு வந்ததை பேசணுமா. பாட்டி என்ன சொல்லிட்டு போயிட்டா? வெந்ததை சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் என்ன செய்யறது? பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்மளும் வெந்ததை சாப்பிட்டு வந்ததெல்லாம் பேசுவனா, நீ 100% யாரா இருக்க முடியாதுன்னா ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததி இருக்க முடியாது. அது ஆபிரகாமின் சந்ததி இருந்தாலும் அதுதான், அது இயேசுவின் சந்ததியா இருந்தாலும் அதுதான், இல்லையா? ஆபிரகாம் சந்ததியா இருந்தாலும் அதுதான். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அது இயேசுவின் சந்ததியா இருந்தாலும் அதுதான். என்ன சொல்றா? அவர் தம்மோடு கூட பேருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றா? நம்முடைய சத்தத்தை அவர் வீதியிலே கேட்க, அவருடைய சத்தத்தை வீதியிலே கேட்பதும் இல்லை, தம்முடைய வாக்குவாதம் அவர். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து. நீங்கள் படிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி வாசிக்கிறீங்களா? இல்லை என் காது கேட்குற மாதிரி வாசித்தா கூட நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரியாவது வாசிங்க. வாசிக்கலாம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். இது யாரை பற்றி சொல்றது? ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பற்றி சொல்றது, இல்லையா? சரி, இயேசு எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி தான். கலாத்தியர் 3 படி இயேசு எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி தான், இல்லையா? அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு ஆபிரகாம் பற்றி சொல்றான். அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்றதும் கிறிஸ்துவின் சந்ததி ஒரே சந்ததி தான். அப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி பேசாது? வாக்குவாதம் பண்ணாது, இல்லையா? பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. உங்களை பார்த்தா 100% நம்பலாம் போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லி வச்சிருங்க. அவங்கள பத்தி அவங்களுக்கு தான் தெரியும், இல்லையா? உங்களை பத்தி உங்களுக்கு தான், அவங்கள பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா என்ன செய்யாதா? வாக்குவாதம் பண்ணாதா. ரெண்டாவது என்ன? கூக்குரல் இடுறது. அப்படின்னா என்ன பேசுதான்? தெரிஞ்சுக்கிற மொழியில பேச சொல்லட்டுமா? இல்ல தெரிஞ்சுக்கிற மொழியில சொல்லட்டுமா, இல்ல பைபிள் லாஜிக்கே சொல்லட்டுமா? ஏன் பேயாட்ட கத்துற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் பேயாட்டம், ஏன் பேயாட்டம் அலையிற அப்படி சொல்றாங்க, இல்லையா? சொல்லுவாங்கல்ல. அந்த அலையிறதை தான் யாரு? 6000 பிசாசு பிடிச்சா லேக்குவன், இல்லையா? அவன் தான் என்ன செய்வான்? கூக்குரல் இடுவான். கூக்குரல் என்ன செய்வு? சத்தமா பேசுறது, இல்லையா? கூக்குரல் இட மாட்டார் அப்படி சொல்றாரு, இல்லையா? இப்ப இயேசு மறுபக்கத்துல என்ன சொல்லலாம்? வாக்குவாதம் பண்ணவும் மாட்டா. ரெண்டாவது செய்ய மாட்டாரா? அந்த கூக்குரல தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றேன். என்ன சொல்றேன்? ஏன்னா அது பைபிள் லாஜிக்கல் இருக்கு, இல்லையா? அது பார்த்தா கொஞ்சம் கௌரவமா தெரியும், இல்லையா? இல்ல அதில் படிச்ச கூக்குரலாம் ஒன்றும் சில பேருக்கு புரியாது. இல்லை இப்போ என்ன மாதிரி மரமாண்டிகள்லாம் புரியாது. என்னது கூக்குரல் அப்படின்னா இது என்னது கூக்குரல் அப்படின்னு ஒன்றும் புரியாது, இல்லையா? அப்போ எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொன்னாதான் புரியும். எதுக்கு கூக்குரல்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் விலைக்கு பண்ணாதான் எனக்கு புரியும். அந்த கூக்குரலை தான் இன்னும் விளங்கிக்கன்னா எங்கே போனால் மார்க் 5க்கு போகணும். இப்போ போகாதீங்க, ஆனால் புரிஞ்சுக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஏன் பேயாட்டம் கத்துற அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நான் யாராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் சந்ததி இருக்க பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. உங்களை யாராவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? என்னன்னு ஏன் பேயாட்டம் கத்துற அப்படின்னு யாரான சொல்லியிருக்கிறாங்களா? எதுக்கு இப்படி கத்துற, எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி கத்தனாலும் சரி, பேயாட்டம் கத்துறன்னு சொன்னாலும் சரி, யாரா இருக்க முடியாது? ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. ஆமே
ஆமே. யாரோ சொல்கிறாங்க நாங்கள் பேசக்கூடாது கத்தவன்னு நினைக்கிறோம். எங்களை கத்த வைக்கிறாங்களே, எங்களை கத்த வைக்கிறாங்களே சொல்கிறேன் இல்லையா. சாதாரண உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஹோம்ஒர்க் எழுத வைக்கவே நம்மளால முடிய மாட்டேங்குது இல்லையா. எழுத வைக்கிறாங்களே, பிள்ளை எழுதுதா என்ன? அவன் கத்த வச்சா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கத்திரக்கூடாது. ஏன்? உள்ளே இருக்கிறதான் வெளியே வரும். உள்ளே இருக்கிறதா சட்டிக்குள்ள என்ன இருக்குதோ அதான் எதில் வரும், ஆப்பையில் வரும் இல்லையா. அப்போ சட்டிக்குள்ள இல்லாத ஒன்று எங்கே வராது. அதனால தான் சர்வாங்க தகவலியை பார்த்தீங்கன்னா அப்படி தோலை உரிச்சிடணுமா. என்ன உரிச்சிடணுமா? அப்படி தோலை உரிச்சிட்டு சந்து சந்தா துண்டிக்கணுமா. ஏன் சந்து சந்தா துண்டிக்கணும்? இந்த எலிசாவின் கால் எலும்புல என்ன இருந்துச்சான்? எலிசாவின் கால் எலும்புல என்ன இருந்துச்சான்? அபிஷேகம் இருந்துச்சான் இல்லையா. செத்து போய் அழுகி போன பணத்தை கூட மேலே போட்டா அது பட்டவன் என்ன பண்ணிடுச்சான்? உயிரோட கூட எழும்பிடுச்சான் இல்லையா. அதை போல நம்முடைய எலும்புல ஒன்று அபிஷேகத்தில் நிரம்பியிருந்தா அபிஷேகம் நிரம்பி இருக்கும், இல்லை பாவத்தில் நிரம்பி இருந்தா பாவம் நிரம்பி இருக்கும் இல்லையா. அதுதான் சொன்னாரு, இந்த சந்து சந்தா துண்டிச்சுன்னா அப்படி உள்ள வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, பலிபீடத்தில் என்ன செஞ்சிடும்? உள்ளக்கிற பாவம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய் போயிடும். உள்ளக்கிற பாவமெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப என்னதான் நீ திருப்பி திருப்பி சுட்டா கூட என்ன செய்யாது, என்ன செய்யாது, ஒன்று வெளியே வரவே வராது. ஏன்னா என்ன இல்லை, உள்ள இல்லை, அதனால வெளியே வராது. அப்ப நிறைய பேர் பைபிள் சொல்லுது என்னது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க சொல்லுங்க இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அடுத்தது பழையவைகள் எல்லாம் தப்பா படிக்கிறீங்க, ஒளிஞ்சு போயினு சொல்லணும் இல்லையா. ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லணும். எங்க இருக்குது? அது ஒளிஞ்சு போகல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்போ வராது? இந்த நாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா உள்ள போய் மறைஞ்சிக்கும் இல்லையா. உள்ள ஒரு முறை பாம்பு வந்துருச்சு, எது உள்ள இது உள்ள வந்துடுச்சு சரியா. நாங்கள் ஒவ்வொரு படம் எடுத்து பார்த்தோம், இதுக்கு மேலே பாம்பு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் உள்ள என்ன பண்ணியிருக்குது, அப்படி மறைஞ்சு இருக்குது. எது? நாகப்பாம்பு இல்லையா. அந்த கடைசி ஒரு பொருள் அப்படி தள்ளலாம் பாரு, அப்பதான் அப்படி புஷ்ஷுன்னு படம் எடுக்குது. எப்போ? மேலே இருக்கிற பொருளை தள்ளிட்டோம், பீரவெல்லாம் தள்ளிட்டு எல்லாம் தள்ளி ஓரம் வச்சுட்டோம், ஒண்ணுமே. இப்போ நானே சொல்லிட்டேன், இல்லை போலக்கு விடப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் பார்க்கல, கடைசி ஒன்றுக்கு இது கொஞ்சம் தள்ளலாமே அப்படின்னு கோலில் கொஞ்சம் தள்ளுனா உள்ளேருந்து என்ன செய்யுது, அப்படி புஷ்ஷுன்னு படம் எடுத்து நிற்குது. அப்போ நாகப்பாம்பு என்ன செய்யும்? உள்ள ஒளிஞ்சிக்கின்னு இருக்குது. அது என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் வெளியே படம் எடுக்காது. எப்போ படம் எடுக்கும்? தனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது தான் அது படம் எடுக்கும் இல்லையா. ஆபத்து வரும்போது தான் என்ன செய்யும், அப்படியே கொத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு கடைசி நேரத்தில் மேலே பார்த்தா எல்லாம் அக்மாஸ் முத்திரை பெற்ற, ISI முத்திரை பெற்ற விசுவாசிகள் தான். எப்படி பார்த்தா மேலாட்டமாக அப்படியே பார்த்தங்கன்னா இவங்கள போல ஒரு விசுவாசி என்ன செய்ய முடியாது, உலகத்தில் எந்த மூல முடுக்கிலுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லத்தக்கத அளவுக்கு ஒரு அண்ணா பைபிள், என்ன வசனம், என்ன நோட்டு, என்ன நோட்ஸு அப்படி தான் இருக்குது இல்லையா. ஆனால் கொஞ்சம் உள்ள சீண்டனாதான் தெரியுது, உள்ள என்ன இருக்குதுன்றத கொஞ்சம் சீண்டனாதான் தெரியுது இல்லையா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, என்ன சீண்டனாலும் உள்ள இல்லைன்னா ஒன்றும் வெளியே வராது. இப்போ பாம்பு உள்ளனா என்ன எடுத்துப்பட்ட வெளியே வருமா? ஒன்றும் வெளியே வராது. எப்போ வெளியே வருது? உள்ள இருக்குது, அதனால வெளியே வருது இல்லையா. அப்போ ஏன் பேயாட்டம் கத்துற? உள்ள இருக்குது இல்லையா. அவன் சரக்கு உள்ள இருக்கு, அதனால வெளியே வருது இல்லையா. அது எந்த காரியம் இருந்தாலும் சரி. அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் உள்ள கருத பூரா வெளியில போயிட்டுச்சுன்னா நீ என்னதான் பண்ணாலும் உள்ள என்ன செய்யாது, திரும்ப ஒரு நாளும் வராது. அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறா. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிக்க கூடாது, ஒளிஞ்சு போயிடணும். என்ன போயிடணும்? ஒளிஞ்சு போயிடணும், ஒளிஞ்சிக்க கூடாது. ஆமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒளிஞ்சிக்கிச்சு, ஒளிஞ்சு போகல. அது ஒளிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சிட்டோம், போயிடுச்சு. இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவாங்களே பிள்ளைங்க, இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவாங்க பிள்ளைங்க, விளையாடுவாங்க இல்லையா. விளையாடுவாங்களா? இப்போ போலீஸ் திருடம் என்ன பண்ணிக்குவான், அப்படியே ஒளிஞ்சிக்குவான் இல்லையா. அவனை எங்கத்தில் என்ன செய்யவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி ஒளிஞ்சிக்குவான் இல்லையா. அப்போ எப்போ தான் வெளியே வருவான், போலீஸ் விசிறுவ சத்தம் போயிடுச்சுன்னா தான் வெளியே வருவான் இல்லையா. அந்த மாதிரி திருடம் போலீஸ் விளையாட்டெல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஒரிஜினல் போலீஸாக இருந்துருங்க. ஒரு நாள் நமக்கு திருட்டு வேலை வேண்டாம். திருட்டு வேலை நமக்கு ஒரு நாள் வேணாம். வாக்குவாதம் பண்ணவும் மாட்டா, அப்புறம் கூக்கிட மாட்டார்னாக்க இந்த சத்தம் போடுறது, இந்த அதை பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணிடு, இதெல்லாம் தூக்கி குப்பையை போட வெளியே போட்டுரு. அப்போ தான் யாராக இருக்க முடியும், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க முடியும். ஆமே.
ஆமென். அப்ப ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது? தாம் வாயின் வார்த்தையினால மற்றவர்களை என்ன செய்யாது? விசனப்படுத்தாது. விசனப்படுத்தாது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், ஊழியர்கள், எனிபடி யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். யாரா இருந்தாலும் இந்த வேத பிரமாண சட்டம் ஒண்ணுதான். என்ன சட்டம்? இது எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். என்ன பிரமாணம்? எல்லாருக்கும் ஒரு ஓமர்னா தலைக்கு ஒரு ஓமர், அவ்வளவுதான். அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒரு அரை ஓமர் கொடு. இவன் பெரிய ஆளு, இவனுக்கு ஒரு ஓமர் கொடு. இவன் அதோட பெரிய ஆளு, இவனுக்கு 2 ஓமர் கொடு. அப்படிலாம் சொல்ல மாட்டா. தலைய கணக்கு என்ன, எங்கெல்லாம் முடி கருப்பாக்குதோ எல்லாருக்கும் என்ன போட்டுரு? எல்லாருக்கும் 2 ஓமர். தலைக்கு 2 ஓமர். எந்த தலையெல்லாம் கருப்பா இருக்குதோ, இல்லையா? எந்த தலையெல்லாம், சார் இப்படி சொல்லணும், எந்த தலையெல்லாம் வெள்ளையா இருக்குதோ அந்த தலைக்கெல்லாம் 2 ஓமர். அப்படின்னா கருப்பாக்கிற தலைக்கு ஒன்றும் கிடைக்காது, இல்லையா? நான் சொல்ற அர்த்தம் புரியல சில பேருக்கு, சரியா? சில பேருக்கு புரிஞ்சிச்சு, சரி பண்றீங்க. ஆனா சில பேருக்கு விளங்கலை, சரியா? அப்ப வெள்ளை முடி, தலை வெள்ளை தெரிஞ்சு என்ன கொடுக்கும்? தலைக்கு 2 ஓமர், இல்லையா? அவர் கணக்கெடுக்க சொல்லுவா, ஒயிட்ட போற கணக்கெடுப்பா அப்படின்னு, இல்லையா? ஒயிட்ட போறா கணக்கெடுன்னு, இந்த பக்கம் இந்த பக்கம், சரியா? இந்த பக்கம் ஒயிட்ட கணக்கெடு, இந்த பக்கம் பிளாக்க கணக்கெடுன்னு, இல்லையா? அப்ப கணக்கெடுத்தா எனக்கு 2 மடங்கு கிடைச்சிடும், இல்லையா? ஏன்னா தலையிலிருந்து மொத்தமே கருப்பா தான் இருக்குது, அதனால மொத்தமா கிடைச்சிடும், இல்லையா? ஆனா உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ண? ஏன்னா தலை எப்படி தெரியுது? வெள்ளையா தெரியறத போல கருப்பால தெரியுது. ஒன்னும் புரியல, இல்லையா? புரிஞ்சிருச்சா? நாங்கள் புரிஞ்சா கூட அப்படி தான் இருப்போம். அவர் ஏசாரே மாற்ற முடியாது. நீ என்ன மாற்ற நினைக்கிறேன்? உண்மைதான். அவரே போராடிட்டு மேலே போயிட்டார். எப்போ இடம் செய்ய முடியாது, இவங்களோட ஒரு இடம் முடியாது, என்ன விட்டுருப்பா, நான் மேலே போயிட்டா அவர் மேலே ஓடி போயிட்டார், இல்லையா? எப்போ வருவார்? எப்பயானா வரம் பார்க்கலாம். எப்போ மரட அப்போ என்ன செய்கிறேன்? அப்போ வரண்டு அவர் போயிட்டார், இல்லையா? ஏன் போயிட்டாரு? நானும் ஓரடி பார்த்தேன், என்ன செய்ய முடியல, உன்னையோட ஓரடவே முடியல, என்ன ஆளை விட்டுப்பான்னு போயிட்டார், இல்லையா? அப்படி போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கலாம், என்னுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்கள் என்ன செய்யவே கூடாது, ஒரு நாளும் விசனப்படுத்தவே கூடாது. அப்படி விசனப்படுத்தாத அளவுக்கு பேசுகிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. நம்பர் 2 என்ன? என்னுடைய பேச்சு இல்லை, என்னுடைய பேச்சு ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா இருக்கு, ரொம்ப அப்படியே ஆக்டிவா பேசுறாங்க, ரொம்ப ஞானமா பேசுறாங்க, ரொம்ப புத்தியா பேசுறாங்க, ரொம்ப ஞானமா பேசுறாங்க, இல்லையா? ஆனா செயலை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்னும் பொழப்பில்லை, இல்லையா? அதை தான் தீத்துக்கு பவுல் சொல்றார். என்ன சொல்றா? ஒரு தீத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீத்து 1:16. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுங்க. எனக்கு யாரும் தெரியும்? எனக்கு ஏசானா தெரியும், எனக்கு சபையை தெரியும், எனக்கு ஊழியத்தை தெரியும், எனக்கு ஆதியாகமம் தெரியும், எனக்கு வெளிப்படுத்தல் தெரியும், எனக்கு மத்தேயு தெரியும், எனக்கு மார்க்கு தெரியும், எனக்கு லூக்கா தெரியும், எனக்கு யூதாஸ் காரியம் தெரியும், எனக்கு பிசாசு தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும், அப்படி எல்லாம் சொல்றாங்க, இல்லையா? அவர்கள் வாயினால் அறிக்கை பண்றாங்க. என்னென்ன அறிக்கை பண்றாங்க? என்னென்னமோ அறிக்கை பண்றாங்க, இல்லையா? ஆனா அடுத்த வார்த்தை டேஞ்சரான வார்த்தை. என்ன வார்த்தை? கிரியைகளினாலே எங்களை மறுதலிக்கிறார்கள். அப்ப வார்த்தை நல்லா இருக்கு சில பேருக்கு, ஆனா செயலை பார்த்தா சரியா இல்லை. வார்த்தை சில பேருக்கு வார்த்தையே சரியில்லை, அது முதல் கோட்டம். 2வது கோட்டம் என்ன? சில பேருக்கு வார்த்தை நல்லா இருக்கு, ஆனா செயல் சரியில்லை. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, இந்த 2ல ஒன்னா இருக்கிறீங்களா, 2மே இல்லாம இருக்கிறீங்களா? வார்த்தை நல்லா இல்லை, இல்லையா? பேசுற விதமே சரியில்லை, பேசினாலே கேட்க முடியல, அந்த மாதிரி இருக்கா, அதுவும் ஆபத்து தான். 2வது என்ன? பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறாங்க, ரொம்ப ஞானமா பேசுறாங்க, ரொம்ப விவேகமா பேசுறாங்க, ரொம்ப என்ன பண்றாங்க, அப்படி யோசிச்சு பேசுறாங்க, ஆனா செயலை பார்த்தா எப்படி இல்லை, சரியா இல்லையேப்பா. பார்வை நல்லா இருக்கு, ஆனா செயல் எப்படி இல்லை, செயல் சரியா இல்லை. இது 2மே ஆபத்து தான், இல்லையா? இப்ப பார்த்தார், அப்பா பார்த்தார், என்னது, என்ன இந்த பையன் இப்படி பேசிட்டானே, என்ன இந்த பையன் இப்படி சொல்லிட்டானே, நல்லவன் நினைச்சா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் தான் அப்படி இருக்கிறான், ஆனா இன்னொரு பையங்கிறானே அவன் சூப்பரா இருப்பான் அப்படின்னு அவங்கிட்ட போனா, அவன் சொன்னான் போறேன் ஐயான்னு சொல்லி போயிட்டு கடைசி போயிட்டான். இவர் பஸ் ஏறி பண்ணி ஆள் என்ன செய்ய போயிட்டான், போகாம போயிட்டான். இப்ப 2வது பார்த்தா அவன் தான் அப்படி இருக்க நினைச்சா, இவனு எப்படிதான் இருக்கிறான், இவனும் அப்படித்தானே இருக்கான். அப்ப 2 பேருடைய காரியமே தகப்பன் என்ன செய்யுது, வேதனைப்படுத்துது, விசனப்படுத்துகிறது. அப்ப அவருடைய வார்த்தையும் விசனப்படுத்தும், அவருடைய செயலும் விசனப்படுத்தும். ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா இது 2லையும் விசனப்படுத்தாம இருக்கிறவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமே, என் வார்த்தையும்
மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடாது, என் செயலும் மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடாது. இதை ரெண்டையும் உண்டாக்குறவன் தான் யாரு அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததி. இப்ப சவுலுக்கு சொன்ன இல்லையா, இப்ப சவுலுக்கு வந்துருங்க. 1 சாமுவேல் 15 வந்துருங்க. என்ன செயல் அப்படின்னு சொன்னா, இவன் வார்த்தை வேதனைப்படுத்தல, இவனுடைய செயல் என்ன செய்கிறது, விசனப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 10வது வசனம். இப்ப வாசிக்கலாம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனச வேதனையா இருக்குப்பா, சங்கடமா இருக்கு. இவனை ஏன் தான் ராஜாவாக்கன்னே தெரியல. சில சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து என் வயிற்றுல ஏன் தான் பிறந்துச்சோன்னு தெரியல, இதெல்லாம் என் வயிற்று பிறகு அது என்ன குறை இருந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, சொல்லன்னா தோத்திரம் தான் இல்லையா, அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இது பிறக்காம கூட என்ன இருப்பேன், நல்லா அந்த என் உடம்புல எப்படி இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் உழைச்சிருப்பேன். ஏன்னா இது வந்து பிறந்து என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் ஏன் தான் வந்து என் வயிற்றுல பிறந்துச்சோ தெரியல, எதுக்கு தான் அதெல்லாம் பிறந்துச்சு இல்லை, இது பிறக்காம எந்த கோயிலுக்கு குறையா இருந்துச்சு, நான் எந்த கோயிலும் கூட வேண்டலையே, நான் எந்த கோயிலும் நேர்த்திக்கடன் பண்ணலையே, இது வேணும்னு கேட்கவே இல்லையே, ஆனால் வந்து என்ன பண்ணிடுச்சு, என் வயிற்றுல பிறந்து இப்படியா பிறந்துச்சு பாரு அப்படின்னு சொல்றத போல இப்போ ஆண்டவரும் சொல்றாரு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லதான் இவனும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இப்ப ஆண்டவர் சொன்னதா யாரும் சொல்லியிருக்கிறாங்க, அம்மாவும் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா, இதெல்லாம் ஏன் வந்து வயிற்று வந்து பிறந்துச்சே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப ஆண்டவரும் சொல்றார் என்னது, இவனெல்லாம் ஏன் தானே ராஜா பார்க்கணும் தெரியலையே, இவனெல்லாம் ஏன்னா ரட்சித்தனோ தெரியலையே, இவனெல்லாம் ஏன்னா அபிஷேகம் பண்ணணும் தெரியலையே, இவனெல்லாம் ஏன்னா சபைக்கு கொண்டு வந்தனோ தெரியலையே, இவனுக்கெல்லாம் ஏன் ஆஸ்வத்தை கொடுத்தனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு தேவனை விசனப்படுத்துகிறது என்னையா காரியம் அப்படின்னா, சவுடைய வாழ்க்கையில வார்த்தை சூப்பர். வார்த்தை எப்படி பேசுறாரு, ரொம்ப அழகா பேசுறார். வார்த்தையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. யாருக்கு, சவுலுக்கு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, இவனை வியாஜாபாக்கினது எனக்கு விசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எந்த காரியம் விசனமாக்குன்னு அங்க சொல்றார். வாசிக்கலாம். அவன் என்னை விட்டு திரும்பி, அந்த எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, என் வார்த்தைகளை முழுமையாய் நிறைவேற்றாமல் போனான்னு சொல்லணும். ஏன்னா வார்த்தை நிறைவேற்றினான்ல, சவுல் என்ன செய்யல, வார்த்தை நிறைவேற்றாம போல இல்லையா. அப்ப அந்த வார்த்தை எப்படி இருக்குது, கொஞ்சம் குறைவா இருக்கு இல்லையா. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் வார்த்தைகளை முழுமையாய் நிறைவேற்றாமல் போய்விட்டான், என் வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றாம போயிட்டான். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தையை முழுசா நம்ம நிறைவேற்றாம போயிட்டோம்னா ஆண்டவர் நம்ம மேல மனஸ்தாபப்படுவார். ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தையை முழுமையான நிறைவேற்றாம போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்கு மேல தேவன் மனஸ்தாபமா இருப்பா. இப்ப சவுல் என்ன செஞ்சாரு, 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நலம் இல்லாததெல்லாம் அழிச்சு போட்டார் இல்லையா. நலம் இல்லாததான் என்ன செஞ்சாரு, அழிச்சு போட்டார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 1 சாமுவேல் 15 7 8. அப்பொழுது சவுல் எல்லை மட்டும் ஆகாகை உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் இப்போ போதும், மேலக்கதை மட்டும் அதுக்கு மட்டும் சகல ஜனங்களையும் சங்காரம் பண்ணினான் இருக்கு இல்லையா. சகலவற்றின் ஜனங்களையும் சங்காரம் பண்ணி, அப்போ வார்த்தை நிறைவேற்றாம இல்லை, வார்த்தையை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றல, முழுமையா நிறைவேற்றல, பாதியை நிறைவேற்றி பாதியை விட்டுட்டார். ஆமே, பாதியை நிறைவேற்றி. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஒரு கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தையை முழுசா நிறைவேற்றனாலும் மனஸ்தாபப்படுவாரு, பாதியை நிறைவேற்றி பாதியை நிறைவேற்ற போனாலும் சங்கடப்படுவார். நீங்க எப்படி, பாதியா முழுசுமா? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரே காரியம் தான். பாதியை நிறைவேற்றி மீதியை விட்டாலும் மனதை வேதனைப்படுறாரு, முழுசுமா நிறைவேற்றினாலும் தேவன் வேதனைப்படுறான். அப்ப முழுமையா நிறைவேற்றி விட்டா மட்டும்தான் தேவன் என்ன செய்வா, சங்கடம் இல்லாம இருப்பா, மனஸ்தாபம் இல்லாமல் இருப்பார். அப்படின்னா அப்ப ஆண்டவர் அங்க ஆபிரகாமை பார்க்கிறேன். இப்போ என்னது, ஆபிரகாம் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தவில்லைன்னு சொன்ன இல்லையா. ஆபிரகாம் ஆண்டவரை அப்ப ஆபிரகாம் சந்ததி என்ன செய்யாது, ஆண்டவரை அப்ப மனஸ்தாபப்படுத்த எங்க வச்சு புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப சவுலுடைய வாழ்க்கையில இருந்தது, யாருடைய வாழ்க்கையில இல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இல்ல. இப்ப சவுல் என்ன செஞ்சாரு, பாதியை செஞ்சாரு இல்லையா. இன்னும் சொல்ல போனா பிடிச்சதை செஞ்சாரு, பிடிக்காததை விட்டுட்டாரு. பிடிச்சதை அவருக்கு பிடிச்சதா இல்ல, இவருக்கு பிடிச்சதை செஞ்சாரு, இவருக்கு பிடிக்காததை விட்டுட்டார் இல்லையா. சவுலுக்கு பிடிச்சதை செஞ்சாரு,
சவுலுக்கு பிடிக்காததை விட்டுட்டார் இல்லையா? ஆண்டவரை செய்ய சொன்னது சவுலுக்கு சிலது பிடிச்சிச்சு, சிலது பிடிக்கல இல்லையா? சிலதை பிடிச்சிச்சு, சிலது என்ன செய்யல, பிடிக்கல. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. உங்களுக்கு சொல்றது எல்லாமே பிடிக்குமா, சிலது பிடிச்சி சிலது பிடிக்காதா? இப்ப சவுலுக்கு சொன்னது சவுலுக்கு என்ன செய்யல, சிலது பிடிக்கல இல்லையா? ஆனா சிலது மட்டும் எதெல்லாம் பிடிச்சிச்சு? உதவாததெல்லாம் அழிச்சு போடுறது பிடிச்சிச்சு இல்லையா? உதவாததெல்லாம் அழிச்சு போடுன்றது பிடிச்சிச்சு இல்லையா? சரி, அது இப்படி விளங்க. நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லட்டுமா? இல்லை, அப்போதானே விளங்கிக்கும் இல்லையா? சரி, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வந்து போங்க அப்படின்றது பிடிக்குது சவுலுக்கு. நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்றேன், நமக்கு புரியணும் தானே. இப்போ நான் முதலே சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன், என்ன மாதிரி மரமடிகளை சிலது விளங்காது, அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் விளக்க சொன்னால் தான் புரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அப்போ கொஞ்சம் விளக்க சொன்னால் தான் புரியும் இல்லையா? அப்போ சிலது சவுலுக்கு என்ன பிடிச்சிச்சு? சவுல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 11:45 வந்துட்டு 12 மணிக்கு போயிடு அப்படின்னு சொன்னால் சவுலுக்கு பிடிச்சிச்சு. எவ்வளோ நேரத்துக்கு வந்து 11:45 வந்துடு, 12 மணிக்கு என்ன பண்ணு, நீ போயிட்டே இருக்கலாம் சவுல் அப்படின்றது யாருக்கு பிடிச்சிச்சு? சவுலுக்கு பிடிச்சிச்சு. சவுலுக்கு, சரியா? நான் உங்களுக்கு சொல்ல, சவுலுக்கு சொல்றேன், சரியா? எது பிடிக்கல? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா கூட 9:50 வந்து 1 மணி வரைக்கும் அசையாம, எழுந்து போகாம, தண்ணிக்கு போகாம, பாத்ரூமுக்கு போகாம உட்கார்ந்து எடுத்து விட்டு முழு ஆராதனையும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சவுலுக்கு பிடிக்கல. நான் போன வாரமே சொன்னேன், என்ன சொன்னேன்? பிரசங்கத்தை கேட்கும் போது சிரிச்சுக்கினே கேளுங்க, இல்லைன்னா பிரசங்கம் உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? பிரசங்கம் எப்படி கேட்கணும்? அப்படி 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 அதுக்கு நமக்கு எப்படி இல்லாமல் இருக்கணும் சம்பந்தமே. அப்படி கெந்தாதான் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, ஓ அப்போ இவங்களை எப்படி இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு பக்கத்தில் நினைப்பாங்க இல்லையா? நான் சொல்லும் போது முகம் ஒரு மாதிரியாக படிச்சு வச்சுக்கோயே, பக்கத்தில் நினைப்பாங்க, ஓஹோ தலைவர் இப்படி தான் இருப்பார் போல் இருக்குது, அதனால தான் என்ன செய்கிறாரு, முகமெல்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ எப்படி கேளுங்க, அப்படி கேட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது, சரியா? அப்போ சொல்ல சவுலுக்கு சொன்னா, என்ன சொன்னா? சவுல் ஞாயிற்றுக்கிழமை 11:45 வாங்க, 12 மணிக்கு போயிடுங்க, ஓகே அப்படி வந்தாலே எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்றது யாருக்கு பிடிச்சிச்சு? சவுலுக்கு பிடிச்சிச்சு இல்லையா? அப்போ ஒன்றுத்துக்கு உதவாததெல்லாம் என்ன பண்ணிடு, அழிச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னது யாருக்கு பிடிச்சிச்சு? சவுலுக்கு பிடிச்சிச்சு இல்லையா? நல்லதை அழிச்சு போடுறது யாருக்கு பிடிக்கல? அதை தான் நமக்கு சொல்றது, என்னது? ஞாயிற்றுக்கிழமை வந்தா முழுமையாக அட்டன் பண்ணணும், முழு ஆராதனையோ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது யாருக்கு பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கல இல்லையா? வாரத்தில் 7 நாள் ஜெபத்தை வாங்கினது யாருக்கு பிடிக்கல? சவுலுக்குன்னு சொல்லுங்க, நீங்க எங்க ஒரு மாதிரி சவுலுன்னு சொல்லுங்க இல்லையா? யாருக்கு பிடிக்கல? இப்போ 7 நாள் எங்க வந்து போகணும், சவுலுக்கு வந்து சபைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்றது யாருக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் இல்லையா? அவருக்கு பிடிக்கல இல்லையா? எப்படி வரணும்? வாரத்தில் 1 நாள் அப்படி வந்து அப்படி தலையை காட்டிட்டு அப்படி போயிட்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நடக்காத ஒன்று சொல்லலை, நடந்ததை தான் சொல்றேன், சரியா? எப்படி சொல்லலை? நடக்காத ஒன்று நானோ கற்பனையில் யூகிச்சு அப்படி சொல்லலை, நடந்ததை தான் சொல்றேன் இல்லையா? நடந்ததை தான் இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்க போறேன், என் ஆத்மாவை கத்தின சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? இப்போ இல்லை, அப்பா பரவாயில்ல, படிச்சிருக்க என்ன வந்து நல்ல புத்தி வந்துட்டு இருக்குது, நம்ம ஜபம் கேட்க படிச்சு நினைக்காதீங்க. உங்க ஜபத்தை ஒரு நாள் கத்தர் கேட்கவே மாட்டார், சரியா? என்ன செய்ய மாட்டாரு? உங்க ஜபத்தை கேட்கவே மாட்டார், சரியா? 5 நிமிஷம் என்ன செய்ய போறேன், என் ஆத்மா கத்திர ஸ்தோத்திரம் முடிக்க போறேன் இல்லையா? அப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு, அப்பதான் வந்து உட்காரு பண்ண வந்து உட்காந்து 3 நிமிஷத்துல எல்லாம் முழங்கால் படிடும் அப்படின்னா அப்படியே சந்தோஷம் பைபிளை முடிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்றாங்க. எப்படி இருக்குது? சொல்றது புரிஞ்சிச்சு தானே? இன்னும் 5 நிமிஷம் என்ன செய்ய போறேன், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்ல போறேன் இல்லையா? அதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பதான் உட்கார்றாங்க, அப்பதான் வந்து உட்கார்றாங்க. எங்க? சபைக்குள்ள வந்து அவங்க உட்காந்து பைபிளை ஓபன் பண்றாங்க, நான் பைபிளை மூடுறேன். அவங்க பைபிளை ஓப்பன் பண்ணுறாங்க, நான் பைபிள் என்ன செய்கிறேன், சரி எல்லாம் முழங்கால் படிடுவோமான்னு சொல்கிறேன் இல்லையா? அவங்க ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ணுறேன். சரி, நான் நினச்சேன் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கேஷுவலாக போனாங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்குது? அப்படி வந்தமா அப்படி தலையை காட்டிட்டு முடிஞ்சாங்க, ரோட்ல இருந்து கூட அப்படி
இல்லையா? இந்த அரசனை கை கட்டுவாங்க இல்லையா, என்னது அப்படியே கையை கட்டிட்டு அப்படி 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 சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி கையை அசைச்சிட்டு அப்படி கூப்பிட்டு ஓகே பாய் ஆண்டவர் ஏசப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட சந்தோஷம், கத்தவங்களை ஆஸ்வதிப்பார்னு சொல்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் 9:45 வந்து நேர்முழங்கால் போட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரும்போதே வெளியெல்லாம் போயிட்டு எங்கே போனோமெல்லாம் போயிட்டு நல்ல முகம் கழுவின்னு ஒரு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு முடிஞ்ச பாட்டில் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டா கடைசியா என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லும் போது தான் எழுந்து வெளியே போகணும்னு சொல்றது சவுலுக்கு பிடிக்கல. ஆனால் எப்படி பிடிக்குது? வந்த உடனே இல்லையா? உண்மையா சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் சொல்றேன், இந்த இடத்துல இப்படி சொல்ற இடத்துலயே இப்படி இருக்கு, இப்படி இல்லை. நீ வந்தாலும் போன மாட்டையும் தேடுறதில்ல, வந்த மாட்டையும் பிடிச்சி கேட்டதில் இடத்துல இருந்தேன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ண. வசனம் சொல்லி வசனத்தை கேட்டு வசனத்தை தலையாட்டி ஆட்டி கேட்குறேன். எது எப்படி கேட்கறது? அப்படி கேட்டோம் இல்லையா? அப்படி அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவங்க தான் வச்சுக்கோங்களேன், யாருன்னு சொல்ல மாட்டேன் சரியா? அப்படி சிறந்த எடுத்து சொல்லுங்க, என்ன சொன்னாலும் அப்படி சிரிச்சுட்டே தலையாசைச்சு கேட்டு நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்றது எப்போ 2-3 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். 3 நிமிஷம் முடி வந்து உட்காந்துட்டு என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரம் நான் சந்தோஷமாக சொல்லிட்டு பிரைஸ்ராடுன்னு சொல்லிட்டு போனா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அது நல்லா இருக்குது, ஆனால் ஏசனாதருக்கு நல்லா இல்லை. என்ன செய்ய? சவுல் சொல்றா, எனக்கு நல்லதான் அழிக்க சொல்றீங்க, அது எனக்கு பிடிக்கல. ஆனா எது பிடிக்குது? எது உதவாதது, எது தேவையில்லாதது, எது பிரயோஜனம் இல்லாதது, அதெல்லாம் என்ன பண்ணு, அதெல்லாம் அழிக்க சொல்றீங்க, அதெல்லாம் அழிச்சிடுறேன். ஆனா எது மட்டும் அழிக்க மாட்டேன். இதை சொன்னீங்க பத்தியா, அது எனக்கு பிடிக்காது. எப்பயாவது வாரத்தை ஒரு நாள் வந்து போங்கன்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு பிடிக்கும். ஆனா அந்த வெள்ளிக்கிழமை வா, இந்த சனிக்கிழமை வா, இந்த புதன்கிழமை வா, இந்த திங்கக்கிழமை வா, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு யார் சொல்றேன்னா சவுல் சொல்றான். நீங்க அப்படி சொல்லல தானே? நீங்க அப்படி சொல்லல தானே? சொன்னீங்களான்னு கேட்கலங்க, சொல்லல தானே, உங்களுக்கு சப்போர்ட்டா தாங்க பேசுறேன். நீங்க அப்படி சொல்லல தானே? சொல்லல இல்லையா? ஆனா செயல் எப்படி? அந்த மூத்த மகன் வந்தான், அவன் என்ன பண்ணிட்டான்? முடியாது அப்படின்னு போயிட்டான். ஐயா தம்பி கொஞ்சம் வெள்ளிக்கிழமை ஜபத்து வா. என்னடா முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்னடா வேலை? படுத்து தூங்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? சரி ஓகே போ தூங்கடா அப்படின்னு விட்டாச்சு இல்லையா? ஆனால் இன்னொரு மகன் என்ன, ஐயா நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவேன், நான் 10 மணிக்கு இல்லை 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா? நீ ஒரு மாதிரியே பார்க்குறவன், நீ ஒன்று அப்படி ஒன்று எடுக்காது சரியா? அப்படி பார்க்காது, எடுக்க பயமாக்குது. என்னது ஒருவேளை இவனை தான் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்ட என்ன பண்ணுறது, அப்படி எடுக்க ஒரு பயமாக்கு, எடுக்க ஒரு பயத்தை உண்டாக்காதீங்க. அப்படி ஃப்ரீயாக பேசுறது விடுங்க சரியா? அப்படி சொல்கிறான் இல்லையா? அப்படி அவன் பார்த்தான், ஐயா என்ன செய்கிறேன், நான் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், 7:45 வந்துடுவேன். சச்சு நானே வந்து என்ன செய்கிறேன், சாவி வாங்கினது நானே திறந்து நானே கூட்டி நானே பாய்பட்டு நானே ஸ்தோத்திரம் பண்ணி என் ஆத்மாவை கத்த நானே சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா? அப்படின்னா இளைய மகன் சொல்லிட்டு போனான். யாரு? 2வது மகன் இல்லையா? அப்படி சொல்லிட்டு போனான் பாரு, போனான் பத்தியா? அப்படி அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்குது சரி. அப்படி போனவன் அப்படியே போயிட்டான் பாருங்க, அப்படி போயிட்டான். இப்போ அப்பா என்ன ஆகுது, அவன் தான் அப்படி சொல்லுவான்னு பார்த்தா இவனை பார்த்து என்ன சொல்றான், இவனும் அப்படித்தானே இருக்கிறான். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க, அவங்கள பார்த்தா தான் அப்படி இருக்கு, உங்களை பார்த்தாலுமா அப்படி இருக்குது? கேளுங்க, அவங்கள பார்த்தாதான் அப்படி இருக்குது, உங்களை பார்த்தாவுமா அப்படி இருக்கு. அவனை பார்த்தா தான் அப்படி, அவன் தான் அப்படி இருக்கான்னு. இவனை பார்த்தா இவனு எப்படி தான் இருக்கிறான். தமிழில் பாட்டி சொன்னான், வந்தவ மாவை சாப்பிட்டாலாம், சரி வேணா அது மாவே சாப்பிட்றான் அப்படின்னு 2வது ஒருத்த கல்யாணம் பண்ணி வந்தானா, அவன் கேவரையே சாப்பிட்டு போயிட்டாலாம். ஒருத்த கல்யாணம் பண்ணி வந்தான், அவன் என்ன சாப்பிட்றான், அவள் கேவலத்தை அரைச்சி சரி மாவை களி செஞ்சு என்ன பண்ணுவா, கறியும் களி கிண்டி கறி குழம்பு வச்சு போடுவான் அப்படின்ட்டு வீட்டுக்கார உட்காந்து அவன் என்ன பண்ணிக்கிறா, இது யாராங்க மாவில் போட்டு அது கிளறதெல்லாம் விளத்து கொம்பு அப்படின்னு மாவை அள்ளி சாப்பிட்டான் இல்லையா? இவன் பார்த்தா இதெல்லாம் வம்பா போச்சு, இவளை கொண்டு வந்தால் மாவை சாப்பிட்றான்ட்டு இவன் ரொம்ப மோசம் 2வது வருஷம் கல்யாணம் பண்ணி வந்தான். அவன் பார்த்தா அந்த மாதிரி இந்த அப்பா பையன் கிட்ட போனான், என்ன சொன்னா, நான் போக மாட்டேன் அப்படின்னா சரி அவன் தான் அப்படி சொல்றான். இவன் என்ன பண்ணுவான், இவன் போவான்னு சொல்லி இவங்கிட்ட வந்து சொன்னான். இவன் என்ன சாப்பிட்றான், இவன் கேவரியா சாப்பிட்ற ஆளா இருக்கிறான். என்ன செய்ய, 2 பேரையும் பார்க்கும்போது தகவலுக்கு என்ன உண்டாச்சு, ஒரு பயங்கர வேதனை. என் பிள்ளையா அப்படி இருக்கு,
என் பிள்ளையா அப்படி இருக்கு, என் பிள்ளையா அப்படி இருக்கு, என் பிள்ளையா அப்படி இருக்கு, என் பிள்ளையா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விசனப்படுத்தும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் 2 காரியத்தில் விசனப்படுத்த முடியும். ஒன்று என்னுடைய வாயின் வார்த்தை, 2வது நான் செய்கிற செயல். இது 2லேயும் நான் கவனமாக இருந்துட்டேனாக்க நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆமென் ஆமென். அப்போ நான் சவுல் வந்தா என்ன சொல்லிட்டான், பாதியை நிறைவேற்றினான், பிடிச்சத செஞ்சிட்டான் இல்லையா. ஆனால் எது அவனுக்கு பிடிக்கல, ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்குது இல்லையா. இன்னைக்கு நீங்கள் ஆழம் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு பிடிக்கனா எதை வேணாலும் செய்வேன். எனக்கு பிடிக்கணும், அது அதை பற்றி பேச்சே கிடையாது, அதை பற்றி அங்கே பேச்சே கிடையாது. பட் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்கணும்னு சொன்னால் நான் எதை வேணாலும் செய்வதற்கு என்னமா இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் எதையும் விடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறது மட்டுமல்ல, அதை செயலில் காட்டக்கூடிய ஜனம்தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா சகாயம் பண்ண விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்காங்க. எனக்கு சொன்னதை நான் முழுமையாய் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். எனக்கு சொன்னதை முழுமையாய் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். என்ன சொன்னாரோ இல்லையா, என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு நிறைய கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் இல்லையா, ஒரு கூட்டம் எப்படி அலையுது, ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஆண்டவர் யார் மூலமா சொன்னார் அப்படின்னா, கர்த்தர் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் என்னோட சொல்றது எதுவா இருக்குது என்பதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அப்படி ஒரு நீண்ட லிஸ்டா சொல்லின்னு வர்றார் இல்லையா. ஒரு நீண்ட லிஸ்ட் என்ன பண்ணி வர்றாரு, சொல்லின்னு வர்றார். இந்த எபேசு சபையில் என்னவெல்லாம் இருக்குது, என்னவெல்லாம் பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு யாருக்கு சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, சபைக்கு சொல்லல, எபேசு சபையின் தூதனுக்கு சொல்றாரு. எபேசு சபையின் சரி, இந்த தூதன் யாரு, அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளே தூதர்களான்றார். 7 சபையின் தூதர்கள் அப்படின்னா தேவனுடைய தூதை கொண்டு வருகிறவர்கள். தேவனிடத்திலிருந்து ஜனங்களுக்கு தூதை கொண்டு வருகிறவர்கள். தேவனிடத்திலிருந்து ஜனங்களுக்கு தூதை கொண்டு வருகிறவர்கள். இப்பெல்லாம் நோட்டீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ செய்தி அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஆனா முதல்ல எப்படி செய்தி போட்டாங்கன்னா தேவ தூது. தேவன் என்ன செய்யறாரா, தூது அனுப்புறாராம். தேவன் என்ன செய்வாரா, இந்த தூது அனுப்புறாங்கன்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு SMS வாட்ஸ்அப் தான் புரியும் இல்லையா, தூதுன்றது புரியாது இல்லையா. இந்த செல்லுக்கு முன்னாடி தாங்க பாரு, அவங்களுக்கு தான் அந்த தூது அனுப்புறது புரியும். ஒரு ஆள் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் கூட்டம் வந்து அவங்க காது என்ன செய்வாங்க, அப்படியே குசு குசு குசுன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும், மற்றவங்க என்ன செய்யவே கூடாது, மற்றவங்களுக்கு கேட்கவே. இப்போ ஒரு சிலருக்கு புரியுது, இன்னும் ஒரு சிலருக்கு அப்பயும் புரியல சரியா. இதுக்கு மேலே சொன்னாது நல்லா இருக்காது, அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போ இந்த SMS வச்சு பாரு, இந்த செல்லு இப்படி இன்னைக்கு ஒரு ஆழமான ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணோம், அநேகருடைய கட்டவர்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணோம். அநேகருடைய கட்டவர்கள் என்ன செய்யணும், புரியுதானே, அநேகருடைய கட்டவர்கள் என்ன செய்யணும், ஆழமா ஜெபம் பண்ணணும், ரொம்ப பாரமா ஜெபம் பண்ணணும். எதுக்கோ ஜெபம் பண்ணாங்க இல்லையா, எதுக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஊர் ரட்சிக்கப்பட்டு இந்த அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்பா, முதல்ல கட்டவரல ஜெபம் பண்ணுங்கப்பா. அதை விட்டு இந்தியாவை ஈஸியா ரட்சிச்சிடலாம், கட்டவரல ரட்சிச்சா இந்தியாவை ஈஸியா ரட்சிச்சிடலாம் இல்லையா. இந்த கட்டவரல மட்டும் ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன செஞ்சிடும், இந்தியா சீக்கிரமா ரட்சிச்சிடும் இல்லையா. புரியுதானே? ஏன்னா சில பேர் கட்டவரல என்ன கட்டவரல போய் இப்படி ரட்சிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்படி கட்டவரல என்ன செய்யணும், இந்த கட்டவரல ரட்சிக்கப்பட்டுடுச்சுன்னா என்ன செய்யாது,
நல்லா இருக்கும் இல்லையா? கட்டவரல் ரசிச்சா இந்தியாவே ரசிச்ச மாதிரி இல்லையா? உங்க விரலை பார்த்து சொல்லுங்களேன், உங்க கட்ட விரலை பார்த்து சொல்லுங்க, ஏ கட்ட விரல சொல்லுங்க, ஏ கட்ட விரல நீ மட்டும் நல்லா ரசிக்கப்பட்டுட்டீன்னா இந்தியா சீக்கிரமா ரசிக்கப்பட்டுரும். அப்ப இந்தியா ரசிக்கப்பட்ட பிரச்சனை எங்க இருக்கு? கட்டவரல்ல தான் இருக்கு இல்லையா? இந்த கட்டவரல் நிறைய பேர் கட்டவரல் ரசிக்கப்பட்டுருச்சுன்னா என்னவே கிடையாது, இந்திய ரட்சிப்புக்கு தடையே கிடையாது. இந்த கட்டவரல் உருப்படியா ரசிக்கப்படுறதால பிரச்சனையே இருக்கு இல்லையா? அப்படிதான் இருக்கு. என்ன செய்ய அப்படி இருக்கு? அப்ப முழுமையா என்ன செஞ்சிடணும்? முழுமையா என்ன செஞ்சிடணும்? முழுமையா செஞ்சு முடிச்சு. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ, நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது, நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆனா யாருக்கு பிடிக்கும்? அவருக்கு பிடிக்கும் இல்லையா? அநேக விஷயம் அவருக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. சில விஷயம் நமக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கும் இல்லையா? அப்ப என்ன முடிவெடுக்கணும்? யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையா, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சா நான் எதை வேணாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலனா எதை வேணாலும் விடுவதற்கு என்னமா இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன்ற முழு மூச்சியோடு கூட முடிவெடுத்து செயல்படுகிறவன் தான் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி. அப்ப அது எபேசபின் தூதனுக்கு சொல்றான். அப்ப இந்த யாருக்கு தேவன் சொல்லுவார்? இப்ப நான் என்ன செய்யணும்னுட்டு ஆண்டவர் யார் மூலமா செய்ய சொல்றா? இப்ப வாசிக்க வாசிக்க பார்க்கலாம். 2:1 கடற்கடை மேச வேகமா வாசிக்க பார்க்கலாம். எபேச சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், யாருக்கு லெட்டர் எழுதுறாரு? எபேச சபைக்கு எழுத வேண்டியது எழுதல, எபேசு சபைக்கு எழுதுது அப்படின்னு எழுதல. எது எழுதுறா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறார். என்ன சொல்றார்? உன் கிரியைகளையும் சகிக்கிறதையும் அப்போஸ்தலனை கண்டுபிடிச்சதையும் இளையப்படையாமல பிரயாசப்படுகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. உன் பேர் யார் பேரு? சபையின் பேர்ல முதல் சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு என்ன பண்ணு? ஒரு லெட்டரை எழுதுப்பா அப்படின்னு சொன்னார். யார் சொன்னார்? யோவானுக்கு தேவதூதன் சொல்றார் இல்லையா? இந்த எபேசு சபையின் தூதன் யார் தெரியுமா? இந்த யோவான் தான். நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல இல்லையா? ஊர்கள் லெட்டர் எழுதுறியப்பா, உன் லட்சத்தை பாருன்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? முதல் சபை யார் சபை எழுது? உன் சபையை பத்தி எழுது. யார் சபை? அந்த எபேசு சபையின் பாச யார் தெரியுமா? இந்த யோவான். எந்த சபைக்கு? இந்த நல்ல கிரியை இருக்க அந்த சபைக்கு பாச யோவான். எந்த யோவான்? ஆண்டவர் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, ஆண்டவர் மார்பல சாஞ்சி வந்தாரு. அந்த யோவான் தான் அந்த எபேசு சபையுடைய பாஸ்டர். அந்த பாஸ்டர் தான் லெட்டர் எழுதுற ஆண்டவர். என்னது? உன் சபையை பத்தி நீயே எழுது, உன் சபையை பத்தி நீயே எழுது அப்படின்னா தேவ சபைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கர்த்தர் யார் மூலமா சொல்லி அனுப்புறார்? தூதன் மூலமாக சொல்லி அனுப்புறார். தூதன் மூலமா தூதனா தேவ தூதன் இல்ல. எந்த தூதன்? அந்த சபைக்கு தூது கொடுக்கிறான் பாரு. இன்னைக்கு நம்ம மண்ணில சொன்னா சபையின் ஊழியக்காரர் மூலமாக சொல்லி அனுப்புறார். அப்ப நான் என்ன செய்யணும் கதை யார் மூலமா சொல்றாரு? சபையை நடத்துற எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் மூலமா செய்யறார் சொல்றார். ஆமே. இததான் உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உபாகம் 18:18. உபாகம் 18:18. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்காக உன் சகோதரன் அடிவிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை உன் வாயில. யார் வார்த்தைகளை? என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயில என்ன செய்வேன்? வைக்குவேன். நான் உங்ககிட்ட சொல்ல சொன்ன பத்தியா, இது எல்லாவற்றையும் ஒன்னு விடாம நீ சொல்லிடணும் இல்லையா? என்ன சொல்லிடணும்? ஒன்ன கூட நீ வச்சு வைக்க கூடாது. ஒன்ன கூட இங்க கை வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. என்னது? ஆண்டவர் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார். என்ன சொல்றா? மனுபுத்திரனே 7:8 வாசி. 7:8 வாசி. நான் வெளியே எடுத்து கொண்டு அனுப்பலப்பா, இஸ்ரவேல் வீட்டை எடுத்து அனுப்புறேன். ஆனா அவங்க யாரு? அவங்க கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம். இஸ்ரவேல் வீட்டாரெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்,
என்ன சொல்ல என்ன சொல்ல? அதான் நான் முதல்ல சொன்னேன். என்னது? நானும் 3 வருஷம் போராடி பாட்டு என்ன செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நம்மளால முடியாதுப்பா, நீங்கள் என்னவோ பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், நான் மேலே போய் சேர்ந்துட்டேன் இல்லையா? அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க. அடைவரும் கடினமான நெத்தியும், எது என்ன இருதயமா? முரட்டாட்டமுள்ள இருதயம். என்ன செய்ய மாட்டா? நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் இல்லையா? ஆனா சொல்லிடு, என் வார்த்தைகளும் வாயில் என்ன செய்வேன், அருளுகிற நீ சொல்லிடு, உடனே நான் கேட்குவேன். என்னது? ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசி நடக்கிறேன் இல்லையா? யார் கேட்குறாங்க ஆண்டவரே? யார் கேட்குறாங்க ஆண்டவரே? இந்த காதலவன் என்ன செய்யறான், இந்த காதல் விட்டு போறான், வீட்டிலேருந்து வரும்போதே 3 பஞ்சு வச்சு அடிச்சுட்டு வந்துடுறாங்க, நான் என்ன செய்யிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன் கேட்கறேன்னு நினைக்கிறியா என்ன? இப்போ நான் அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன கேட்குறா? என்னன்னு? ஐயா, நான் எத்தனை பிரசங்கம் பண்றது இல்லையா? இந்த ஆபராம் குறித்து எத்தனை பிரசங்கம் பண்ணிட்டேன், இந்த ஆபராம் பற்றி எத்தனை பிரசங்கம் பண்ணிட்டு இது வரைக்கும் கணக்கு இல்லையா? சரி இல்லையா? சரி இல்லையா? இத்தனை பிரசங்கம் பண்ணிட்டு இல்லையா? இத்தனை பிரசங்கம் பட்டு வருத்து என்னது? இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் ஆண்டவரே, இவ்வளோ கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுறேன், என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? ஒரு ஆளாவது சரி நான் ஆபரணம் சந்ததி என்ன செஞ்சிடணும், நான் மாறிடணும் அப்படின்னு துடிப்பாட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆண்டவரே. ஆனால் பார்த்தாக்கா என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும்போது அவர் உடனே கேட்குறாரு, சரி நீ சொல்லதான் கேட்கல, வருத்தப்படுறல, இப்போ நான் சொன்ன மட்டும் தான் கேட்குறாங்களா இல்லை? அப்போ நான் யார்கிட்ட வருத்தப்பட? புரியல இல்லையா? இப்போ எனக்கு சங்கடமான யார்கிட்ட போயிட்டேன், அவர்கிட்ட போயிட்டேன் இல்லையா? இப்போ அவர் என்ன கேட்குறாரு? என்னது? உனக்கு சங்கடமா இருக்குதுன்னு என்கிட்ட வந்துட்டு, இப்போ எனக்கே சங்கடம் வந்து நான் எங்க போக? அதனால ஊதர சங்க ஊதிரு, அதுக்கப்புறம் நான் அங்க பேசிக்கிறேன். கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி, எங்க கேட்கறதுக்கு பிரசங்கம் பண்ணா நல்லா இருக்கும், கேட்காதது எதுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அவன் கேட்டாலும் சரி அவன் கேட்கனாலும் சரி. கேட்டு என்ன அர்த்தம்? காதல் கேட்கறதில்ல, சில பேர் காதலே வாங்குறதில்ல, சில பேர் கேட்டு செய்யாம அவன் செஞ்சாலும் சரி செய்யாமலும் சரி, ஆனா என்ன பண்ணிட்டு கேட்டாலும் சரி கேட்டாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை என்ன பண்ணிடு, அவனுக்கு சொல்லிடு. வார்த்தை யாருது? அப்ப தேவன் ஒரு மனுஷனோட பேச விரும்பினா அவன் யார் மூலமா பேச விரும்புறா? ஊழியக்காரன் மூலமாக பேச விரும்புகிறான். ஊழியக்காரன் மூலமாக பேச விரும்புகிறான். அப்ப ஊழியக்காரன் மூலமா பேசுகிற வார்த்தையை நிறைவேற்றணும். எதை நான் நிறைவேற்றணும்? இப்ப நான் என்ன செய்யணுன்றதை யார் மூலமா பேசுறாரு? எபேசு சபையின் தூதனுக்கு அப்படின்னு சொல்றார் இல்லையா? சிமர்னா சபையின் தூதனுக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, லவோதிகேயா சபையின் தூதனுக்கு, பெர்கம சபையின் தூதனுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? அப்ப 7 சபைக்கு சொல்றா. யாருக்கு தான் எழுது? இந்த தூதனுக்கு சொல்லு இல்லையா? தூதனுக்கு சொல்லு என் வார்த்தைகளை. அவன் என்ன செய்யட்டும்? ஜனங்களுக்கு சொல்லட்டும். ஜனங்களுக்கு அவன் கேட்டாலும் சரி சொல்லிடட்டும், அவன் கேட்காவிட்டாலும் சொல்லிடட்டும். ஆமே, கேட்டாலும் சொல்லட்டும், கேட்காவிட்டாலும் சொல்லிடட்டும். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனோட பேசுகிறாருன்னா, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு செய்ய சொல்றாருன்னா யார் மூலமா செய்ய சொல்றாரு? ஊழியக்காரன் மூலமா நமக்கு செய்ய சொல்றதை நான் நிறைவேற்றி முடிச்சேன்னா நான் ஆபிரகாமின் சந்ததி. சரி, இப்ப சவுலுக்கு சொன்னது யார் மூலமா? இப்ப 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். பின்பு கர்த்தர் சவுலை நோக்கின்னு சொல்லல, பின்பு கர்த்தர் சவுலை நோக்கி அப்படின்னு சொல்லல இல்லையா? பின்பு கர்த்தர் சாமுவேலுக்கு தரிசனமாகி என்ன சொல்றார்? 1 படி. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன அனுப்பினாரு, இப்போது கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறார். எதுக்கு? உன்னை எதையோ உன்னை செய்ய சொல்லும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு? அன்னைக்கு அனுப்பினார் இல்ல? என்னைக்கு அனுப்பினாரு? ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அனுப்பும்போது எப்படி இருந்துச்சு? அவளுக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. கழுதை கிடைச்சிச்சு. கழுதை என்னாச்சு? அந்த கழுதை கிடைச்சு இந்த கழுதை கிடைச்சு சொன்னார் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சு? அப்பா வெரி குட் அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. எப்போ? கர்த்தர் ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொன்ன என்னவா இருக்குது?
சந்தோஷமா இருக்குது இல்லையா? உடனே அடுத்த சொல்றதா அவருக்கு சங்கடமா இருக்கு. என்னது? அப்ப சொல்லி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அன்னைக்கு என்ன அனுப்பும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சுல்ல. இப்ப அனுப்பினுக்கிறாரு, இப்போ உனக்கு எப்படி தான் தெரியணும்? நல்லா தான் தெரியணும் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். திரும்ப வாசிமால பின்பு சாமுவே சவுலை நோக்கி, தம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு கூட அபிஷேகம் பண்ணும்போது சவுல் நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாச்சு. கர்த்தர் என்னோட பேசினா, கர்த்தனோட இடைப்பட்டா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. யாரால? சவுலால இல்லையா? இப்ப அதே சவுலுக்கு தான் இப்ப மறுபடியும் சொல்றார். என்னது? அன்னைக்கு சொன்னது உனக்கு எப்படி நல்ல விதமா இருந்துச்சோ இன்னைக்கு சொல்றது எப்படி தான் இருக்கணும்? நல்லா தான் இருக்கணும் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிற விஷயத்தையே வாசிக்கலாம். என்னவென்றால் இஸ்ரவேலர் செய்கையை அவர் மனசுல வச்சிருக்கிறார். இப்போது நீ போய், அப்ப என்னைக்கோ செஞ்சதை கூட மனசுல வச்சு கர்த்தர் பேசுவார். சில நேரத்தில் செஞ்ச உடனே கர்த்தர் பேச மாட்டாரு. எப்ப பேசுவாரு? என்னைக்கோ நடந்ததை எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவாரு? இன்னைக்கு காலையில் அங்கே பேசும்போது அப்படி பேசினே வந்தேன். அப்படி பேசினே வரும்போது பார்த்தா ஏசா குறித்தும் யாக்கோபு குறித்தும் பேசினேன். அப்படி பேசும்போது மூத்தவனுக்கு இளையவனுக்கும் சண்டை. யாருக்கு யாருக்கும் சண்டை? உங்களுக்கு யாருக்கும் சண்டை இல்லை தானே? நீங்க ஒரு மாதிரி உட்காராதீங்க, சரியா? நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரு மாதிரி உட்காராதீங்க. மூத்தவனுக்கும் அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிது? இன்னைக்கு டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நான் சொல்லல. என்னது? மூத்த விசுவாசிக்கும் இள விசுவாசிக்கும் சண்டைன்னு நான் சொல்லல, அவங்க சொன்னாங்க. சரியா? மூத்த விசுவாசிக்கும் இப்போ அதில் வரும்போது சொன்னேன், ஒரு பையன் அப்படி தொடப்பத்து கையில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தொடப்பத்து கையில் நிற்கிறான், அடுத்த பள்ளி தொடப்ப கையில் நிற்குது. நீ ஏன் நானா பார்க்கலாம் அப்படின்னா அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா என் பிள்ளைங்க எவ்வளோ அழகா சண்டை போடுதியா அப்படி எவ்வளோ சந்தோஷமா போவார் இல்லையா? மனசாப்படுவாரா? மனசாப்படுவார் இல்லையா? என்ன பண்ணுவாரு? அட பாவிகளா, ஏன் பிள்ளைங்களா நீங்க? ஏன் பிள்ளைங்களா அப்படின்னு சொன்ன பார்த்தா அப்படியே சிலம்புக்கு அப்படியே பார்த்தா செக்க சவியேன்னு ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப போச்சு. அது மட்டும் எப்படி இருந்துச்சு? என் முகம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது சொன்ன உடனே பார்த்து எப்படி ஆயிடுச்சு? அப்படியே அப்புறம் செக்க சவியன் ரோஸ் கலர் ஆகி போச்சு. அப்ப என்னைக்கோ நடக்கிறத கூட கர்த்தர் என்ன செய்வாரு? கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றாரு, சவுல் அவன் இப்படி பட்டவன், ஆனால் என்ன பண்ணு, இதெல்லாம் செய்வான்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? அன்னைக்கு அதை முதல்ல சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? அன்னைக்கு சொல்லும் போது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நல்லா தெரிஞ்சதை போல இன்னைக்கு சொல்றது உனக்கு என்னவா தான் தெரியணும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பத்தி ஆசீர்வாதமா சொல்லும் போது எப்படி இருக்குதோ கடிந்து கொள்ளும் போது அப்படி இருக்கணும். அப்ப கடிந்து கொள்ளும் முகம் என்ன செய்யக்கூடாது? செக்க சவேன ரோஜா பூ மாதிரி மாறக்கூடாது. எப்படி மாறக்கூடாது? ரோஜா பூ மாதிரி என்ன செய்யக்கூடாது? புரியுதானே? ரோஜா பூன்ற மாதிரி புரியுதானே? எப்போ ரோஜா பூ மாதிரி செக்க சவேன்னு மாறும்? எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். எனக்கு அதுக்கு தான் விஷயம் சொல்கிறேன். வேற அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பிளைன் வேணுன்றது, வேற எதுக்கு சொல்கிறது இல்லையா? அப்படி 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 முகம் அப்படி அப்படி எள்ளு போட்டால் என்ன செய்யும்? அப்படி கடுகு போட்டால் என்ன செய்யும்? எண்ணெயை காய வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி கடுகு முகத்தில் போட்டாலும் இப்போ பட 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 படன்னு வெடிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி நேரம் என்ன பண்ணிடக்கூடாது? உங்களை ஆஸ்வதிக்கிறா, உங்களை உயர்த்துக்கிறா, கர்த்தவங்களோட இருக்கிறா அப்படின்னும் போது எப்படி முகம் இருக்குது அதே மாதிரி கர்த்தவனை கடிந்து கொள்ளும்போது எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். செக்க செவேன்னு என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அவனை சவுடுக்கு முன்னாடி சொல்லி ஆரம்பிக்காது. அன்னைக்கு சொல்லும் போது எப்படி இருந்த? ரொம்ப சந்தோஷமா இருந்தல்ல, இப்ப சொல்லும் போது எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும், கவனமா இரு அப்படின்னு சொன்னா கேட்க போதெல்லாம் ஓ அப்படியா, ஓகே ஓகே அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டார். யாரு? சாமுவேல் பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றார்? அமலேக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் ஆடு மாடு ஆமென் அல்லேலூயா அப்படின்றார். யாரு? சவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆடு மாடுகளை அழிக்கணும், ஓகே ஆமென் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்றார் இல்லையா? உடனே மனைவி பிள்ளைகள் ஓகே ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா அப்படி எல்லாம் நல்லா கேட்டாரு. எப்படி கேட்டாரு? ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஆமென் தான் அல்லேலூயா தான் இல்லையா? ஆமென் தான். ஆனா எதுக்கு ஆமென் சொன்னாலும் அவனுக்கு புரியல, நமக்கும் புரியல. எதுக்கு ஆமென் சொன்னான்னு அவங்களுக்கு புரியல, நமக்கும்
புரியல இல்லையா? நாங்க உங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி ஆகாதீங்க. நீங்க ஒரு மாதிரியான எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஆனால் நீங்க ஒரு மாதிரி ஆகாதீங்க. ஆமென் அல்லேலூயா தான் இல்லையா? ஆமென். ஒவ்வொரு பிரசங்கம் என்னதான் ஆமென் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஆமென் அல்லேலூயா அப்படிதான் இல்லையா? ஆமென் அல்லேலூயா போட்டாச்சு. ஆனா அடுத்த வசனம் தான் பிடிக்குது. என்ன இடிக்குது? இது வரைக்கும் தெரியல. என்னது? அமலேக்குடைய ஆடு மாடு எப்படி இருக்குன்னு தெரியல. அங்க போய் பார்த்தா போற செக்க செவேன்னு இருக்குது. என்ன செய்ய? ஓ நல்லா இருக்குது, என்ன செய்ய அப்படி இருந்துச்சு இல்லையா? அங்க போகிறது எப்படி தெரியுது? முதல் சொன்னது வரமாட்டிருக்க, என்ன செய்ய? அது சரி, நிறைய பேர் காதல் விழலை இல்லையா? அப்படி முதல்ல போய் பார்த்தான்ல, இப்போ பார்த்தா இது வேணான்னு சொன்ன எப்படி தெரியுது? கண்ணில் பார்க்காத வரைக்கும் ஒன்றும் தெரியல இல்லையா? ஆனால் கண்ணில் பார்த்தா எப்படி தெரியுது? போக செக்க செவேன்னு தெரியுது. அப்படி கழுத்தில் மின்னுது, காதல் மின்னுது, மூக்கல் மின்னுது, எல்லாம் மின்னுது. ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு அவனுக்கு தெரியல. என்ன செய்ய? சரி, சிலது விலகாமல் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மளுக்கு அதை விலக்கி கொடுப்பாராக, கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக இல்லையா? பை ஒன் கெட் ஒன் இல்லையா? பை ஒன் கெட் ஒன் இல்லையா? அது கழுத்துல காதல மூக்களுக்கு என்னது? பை ஒன் கெட் ஒன் யாருக்கு தெரியல? அப்படி பார்த்தோன்னே மின்னு அப்படியே தக தக தகன்னு மின்னுது இல்லையா? தக தகன்னு அப்படி மின்னுது. அப்படி போட்டல கண்டு பகன் மின்னுது. ஆனால் எங்கே சொன்னார்? அது வேணான்னொடனே ஓகே தான் தோணுச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஐயோ எப்படி இது இவ்வளோ தக தகன்னு மின்னுதை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு எப்போ தான் புரியுது சவுலுக்கு. நான் சொல்றது சவுலுக்கு, உங்களுக்கு இல்லை, சவுலுக்கு இல்லையா? எப்படி தோணுது? ஐயோ தப்பா ஆமேன் போட்டோமே, தப்பா அல்லேலூயா போட்டோமே, இப்படி தான் என்ன போட்டிருக்க மாட்டோம், ஆமேன் போட்டிருக்க மாட்டோமே, அல்லேலூயா போட்டிருக்க மாட்டோமே, சரின்னு சொல்லியிருக்க மாட்டோமே அப்படின்னு எப்பதான் தோணுது? பார்த்த பிறகுதான் தோணுது. ஐயோ நல்லா இருக்கு, அது பார்த்தா பல பல பலன்னு தோணுது அப்படின்னு எப்பதான் தோணுது? அப்பதான் தோணுது ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பா முடியும். இப்போ கூட பரவாயில்ல, என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, கிழமை அங்கதானே இருக்கிறான். கிழமை எங்க இருக்கிறான்? சாமுவேல் கிழமை தானே இல்லையா? கிழமை எங்க இருக்கிறான்? அவன் கிடக்கிறான். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் மேலேயே போயிட்டார் இல்லையா? நமக்கு பிரச்சனையே. ஒருத்தர் எங்க போயிட்டாரு? மேலே போயிட்டார். ஒருத்தர் எங்க போயிட்டாரு? எங்கேயோ இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம செய்து ஒண்ணுமே. ஆனா ஆவிக்குள்ளதான் இருக்குன்னு அவருக்கு, தலைவருக்கு தெரியல. யாருக்கு? சவுலுக்கு தெரியல இல்லையா? அப்படி எல்லாம் அடிச்சாரு, கொள்ள காலி பண்ணிட்டாரு. ஆனா நலமானதை மட்டும் கொண்டு எங்க சேர்த்துட்டாருன்னா, கொடுப்பா அவருடைய ஆடு மாடோட கலந்துட்டார். அவருடைய ஆடு மாடோட. ஏன்னா அமலேக்கு ஆடு மாடு வேற மாடே சத்தம் போடும். அமலேக்கு ஆடு மட்டும் மேனதை பேனா சொல்ல, இது அம்மானா சொல்ல, இல்லை அதுவும் பேனை தானே சொல்லும். மாடு எப்படி தான் கத்தும்? மேனை தானே கத்தும். அதுவும் புல்லு தானே சாப்பிடும். அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அமலேக்கு மாடு மட்டும் வேற மாதிரி இருக்குமா என்ன? அதனால என்ன செய்ய முடியாது. இந்த கிழடுக்கும் தெரியாது, அது மேலேயே போயாச்சு. ரெண்டு பேருக்குமே தெரியாது. நாம தான் பயங்கர கில்லாடி நினைச்சிட்டாரு, பயங்கர கில்லாடின்னு நினைச்சிட்டாரு. ஆனா இப்ப தலைவர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா அப்படி? உடனே பயங்கர இது என்னது? நீ சொன்னதை எல்லாம் என்ன பண்ணிட்டேன், செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இது பிரச்சனை வேற பிரச்சனை போயிடும். இப்போ அது நிறுத்தலாம், ஏன்னா அடுத்து வர பிரச்சனை இல்லை, அதனால அதை நிப்பாட்டிடுறேன். இதோட முடிச்சிருந்த பக்கத்தில் வந்துடுறேன். அப்போ ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்? முழுமையாய் நிறைவேற்ற போயிட்டதுனால இவ கத்த சொல்றா, உன்னை குறித்து எனக்கு என்னவா இருக்குது? மனஸ்தாபமா இருக்கு. அப்ப இந்த மனஸ்தாபம் யாரை குறிச்சு இல்லை? ஆபிரகாமை குறிச்சு இல்லை. ஏன்? வீட்டை விடுனாரு, விட்டுட்டாரு. எல்லாத்தையும் விடுனாரு, விட்டுட்டாரு. ஊரை விடுனாரு, விட்டுட்டாரு. கர்த்தர் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போகிறார். அப்படின்னா இப்ப கர்த்தர் சொன்னதை சவுல் ஆபிரகாம் என்ன செய்யாம போல, நிறைவேற்றாம போல, அதை ஆபிரகாம் முழுவதுமாய் நிறைவேற்றி முடித்தார். முழுவதுமா. ஆனா சவுல் என்ன செய்ய முடியல? நிறைவேற்றல. அப்ப முழுமையாய் நிறைவேற்றாத காரியம் ஆண்டவர் என்ன செய்யும்? மனஸ்தாபப்படுத்தும். அப்ப போன கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னது? ஏதோ செஞ்சிட்டுன்னு திருப்தி ஆயிடாத. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நீ என்ன ஆயிட்ட? திருப்தி ஆயிட்ட இல்லையா? ஆனா ஏதோ ஒன்று செஞ்சதுனால அவர் என்ன ஆகல? திருப்தி ஆகல. இவருக்கு என்ன திருப்தி? அதான் இதெல்லாம் அழிச்சிட்டோமே, அதான் இதெல்லாம் காலி பண்ணிட்டோமே, ஓகே போதும். இது பண்ணதே பெரிய விஷயம். எது பண்ணது? இது பண்ணதே பெரிய, இது பண்ணதே பெரிய விஷயம். யாருக்கு? சவுலுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, இது பண்ணது பெரிய விஷயம் இல்லப்பா, அதுவும் பண்ணதாமா பெரிய விஷயம். ஆமே ஆமே. இது செஞ்சது மட்டும் என்னாகாத, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்ன பண்ணிடாத, திருப்தி அடைஞ்சிடாத. நீ செய்யாம விட்டதை குறித்து என்ன பண்ணணும்? வருத்தப்படணும். செய்யாம விட்டதை குறித்து என்ன பண்ணணும்? விசனப்படணும். அப்ப நம்ம செய்யாம விட்டதை குறித்து கர்த்தருக்கு என்ன இருக்குது? மனஸ்தாபம் இருக்குது. செஞ்சதை குறித்து ஒரு பர சந்தோஷப்பட்டாலும் நாம் செய்யாம விட்டதை குறித்து தேவனுக்கு என்ன இருக்குது? மனஸ்தாபம் இருக்குது. நாம செய்யாம விட்டதை குறித்து மனஸ்தாபப்படாதவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. அப்படின்னா எனக்கு சொன்னதை இன்னைக்கு நான் முழுவதும் நிறைவேற்றி முடிச்சுட்டேன்னா யார் மூலமா சொல்லுவாரு? ஊழியக்காரன் மூலமா சொல்லுவார். ஊழியக்காரன் மூலமா. ஆனால் ஊழியக்காரனே வேணான்ட்டாங்க. எனக்கு ஊழியக்காரனே
ஊழியக்காரன் தானே சொல்லுவாரு, ஊழியக்காரன் இதுதானே சொல்லுவாரு. ஒரு இடத்துல பார்த்தலாம், மனைவி தலையை திருப்பி இருந்தாலாம், எது சொன்னாலும் இப்படி இப்படி அணிந்தான், தலை தான் தலை ஆடுது, தலையை எடுத்துட்டா இப்போ என்ன ஆடும்? தலை ஆடாதில்ல. எங்க நடந்ததான் தாங்க சொல்றேன், சரியா? நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன், வேற ஒன்று விளக்கமா சொல்ல, கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் இல்லையா? தலையை நாட்டியே இருக்குது, ஆடிட்டே இருக்குது இல்லையா? இப்படி ஆடிட்டே இருக்கு, எது சொன்னாலும் இப்படி ஆடிட்டே இருக்குது. வீட்டுக்காரன் பார்த்தா இது இப்படி ஆயிடுக்குது இல்லை, என்ன செய்யலாம்? இந்த தானே ஆடுது. இப்போ புரியல என்ன செய்ய? இந்த தானே ஆடுது, என்ன செஞ்சுது? எடுத்துட்டா இது ஆடும். அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி என்ன தெரியுது? இந்த தானே சொல்றீங்க, இல்லாம ஆக்கிட்டா நான் என்ன செய்யணும்ன்றதை யார் சொல்லணும் தெரியுமா? எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் எனக்கு சொல்லணும். சாமியல் கூட சொல்றா, உன்னை அபிஷேகம் பண்ணும்போது நான் வந்தேன்ல, அன்னைக்கு சொன்னது எப்படி இருந்துச்சோ அதே போல இன்னைக்கு கத்த அனுப்பியிருக்கிறா. இந்த அமலியன் கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அப்படின்னா பாதியை செஞ்சாரு, மீதியை செய்யாம விட்டுட்டார். ஆமே, பக்கத்து கைப்பிடிச்சலுங்க. பாதியை செஞ்சு மீதியை வெட்டிங்களா, முழுசை செஞ்சிட்டீங்களா? யாரும் சொல்றாங்க எதுவுமே நாங்கள் செய்யலையே. என்ன செய்ய? எதுவுமே நாங்கள் அப்ப நமக்கு சொல்லப்படுகிற அத்தனையும் செஞ்சு முடிச்சாதான் அவங்க யாரு? ஆபிரகாமின் சந்ததி. 9 செஞ்சு 1 விட்டாலும் அது பாவம்தான். 1 செஞ்சு 9 விட்டாலும் பாவம்தான். 9 செஞ்சு 1 விட்டாலும் பாவம் தான். அப்பதான் நிருபத்தில் சொல்ற என்ன சொல்றா? 10 கட்டளையில் 9 செஞ்சுட்டு 1 விட்டாலும் அது பாவம். 1 செஞ்சு 9 விட்டாலும் அதுவும் பாவம். ஆகமத்தன 10ஐயும் நிறைவேற்றி முடிச்சாதான் அது என்னது? அது பூரணம். அப்படிப்பட்ட செயல் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அப்ப ஆபிரகாம் சந்ததி என்ன செஞ்சிடும்? முழுமையா நிறைவேற்றும். முழுமையா 3 கதை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? இன்னும் 3 அப்படின்றாங்க யாரோ, இன்னும் 3 அப்படி இல்லையா? இப்போதான் 3, சரியா? 3 மட்டும் சொல்கிறேன், சரியா? 3 விளக்கலை, 3 மட்டும் சொல்கிறேன். ஆபிரகாம் சந்ததி இருக்கிற 3 என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றி முடிச்சிருவோம். ஆபிரகாம் சொன்ன 3 எதை சொன்னாலும் நிறைவேற்றுவேன். எதை சொன்னாலும் அரைகுறை நிறுத்த மாட்டேன், முழுமையாக நிறைவேற்றுவேன். எதை சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? முழுமையாக நிறைவேற்றுவேன். எதை சொன்னாலும் சரி. 2வது என்ன? எப்போ சொன்னாலும் நிறைவேற்றுவேன். எப்படி சொன்னாலும் நிறைவேற்றுவேன். ஒன்று என்ன? எதை சொன்னாலும் நிறைவேற்றேன். 12:1 என்ன? இதெல்லாம் விட்டுட்டு வான்னா ஓகே இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு வான்னா ஓகே. எதுவும் என்ன செய்யல, 1 விட்டு 1 பிடிக்கவே இல்லை. எதை விடுன்னு சொன்னாரோ அதை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டார் இல்லையா? எதை சொன்னாலும் நான் செய்வேன். எப்படி செய்வேன்? அரைகுறையாக செய்ய மாட்டேன், முழுமையான செஞ்சு முடிப்பேன். 2வது என்ன சொன்னேன்? எப்படி சொன்னாலும் என்ன செய்வேன்? எப்படி சொன்னாலும் இல்லை, எதை செய்ய சொன்னாலும் எப்போ சொன்னாலும் நான் செய்வேன் இல்லையா? 22:2 சொல்றாரு, இப்பொழுது நீ புறப்பட்டு உன் பிள்ளையை கூட்டிட்டு போன்னு சொன்னார். எப்போ? விடியற் காலம் இல்லையா? எப்போ? இரவிலே ஆபிரகாம். ஒரு முதல் வசனம் 22:1 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இல்லை, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றான், அவர் உன் புத்திரனோ ஏகசுதனோ குமாரன் என்று ஈசாக்கை கூட்டிக் கொண்டு இப்போ அழைத்து கொண்டு. எப்போ? இப்போ அழைத்து கொண்டு. 3 வசனம். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன நேரம் எப்போ? அப்போ எப்போ சொன்னாலும் செய்வேன். எப்போ சொன்னாலும் யார் தான் செய்வாங்க? ஆபிரகாம் சந்ததியை இருந்தா செய்வாங்க. எதை சொன்னாலும் செய்வேன். 2வது என்ன? எப்போ சொன்னாலும் செய்வேன். 3 என்ன? எப்படி சொன்னாலும் செய்வேன் இல்லையா? உன் பிள்ளைய நீயே வெட்டி நீ எரிக்கணும். உன் பிள்ளைய நீயே பலிபீடம் கட்டணும், சரி கட்டுறேன் இல்லையா? 2வது செய்யணும், உன் பிள்ளை கைகளை நீயே கட்டணும், சரி கட்டுறேன். கட்ட மேலே அவனையே நீயே கெடுக்கணும், சரி நீயே வெட்டணும், நீயே நெருப்பு வச்சு எரிக்கணும். எப்படி சொன்னாலும் செஞ்சு முடிச்சாரா? விட்டுதான் செஞ்சுட்டு பார் இல்லையா? கடைசியாக கையை பிடிச்சிக்கிட்டார். கடைசி நேரத்தில் வந்து வேண்டாப்பா விட்டுப்பான்னு கையை பிடிச்சிக்கிட்டாரு, இல்லைன்னா செஞ்சு முடிச்சிருப்பார் இல்லையா? அப்போ எது ஆபிரகாம் சந்ததி? எதை சொன்னாலும், எப்போ சொன்னாலும், எப்படி சொன்னாலும் இந்த அரைகுறைக்கு வேலையே கிடையாது. இந்த அரைகுறைக்கு. அப்போ அரைகுறையை சேர்த்து என்ன அடையாளம்? ஆபிரகாம் சந்ததி இல்லை என்றது அடையாளம் இல்லையா? முழுமையாக செஞ்ச என்ன அடையாளம்?
ஒரு ஆராதனை முழுமையாக அட்டன் பண்ண என்ன அடையாளம்? அரைக்குறை அட்டன் பண்ண என்ன அடையாளம்? நிறைய பேர் வாய் திறக்க மாட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சப்போஸ் பல்லு கட்டியிருந்தா கூட ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க, கம்மி போட்டு முறிக்கிருப்பாங்க, கீழே விழவே விழாது. கீழே விழவே விழுமா? இல்லை, பல்லு கட்டியிருந்தா கூட என்ன செய்யாது, நீ ஆணத்தை இருந்தால் பல்லு கீழே விழவே விழாது. நீங்கள் தைரியமாக என்ன செய்யலாம்? தைரியமாக நீங்கள் வாயை திறந்து பேசலாம் இல்லையா? நான் பேச திரு ஒரு மாதிரியாக முடிக்க போகிறேன், ஒரு மாதிரி ஆகாதீங்க சரியா? அப்போ பெரிய தைரியமாக பேசலாம். என்ன பேசலாம்? ஒரு ஆபரகம் நான் முழுமையா அப்ப முழுமையா செய்யாம அறகுறை எங்க இருந்தாலும் அது யாரா இருக்க முடியாது. பக்கத்தை கைப்பிடி ஒரே படம் கேட்டுருங்க. நீங்க ஆபரகாம சந்ததி தானா? ஆபரகாம சந்ததியா இருந்தா முழுமையா செஞ்சு முடிப்பீங்க. இந்த அறகுறைக்கு என்ன கிடையாது, வேலையே கிடையாது. யார் கிட்ட? ஆபரகாமின் சந்ததி கிட்ட இல்லையா? ஆனா ஆபரகாமின் சந்ததி இல்லைன்னா முழுமைக்கு வேலையே கிடையாது, எல்லாமே அறகுறை தான். நீங்க அறகுறையா முழுமையா? அங்கே பார்த்து ஒரே முறை கேட்டுருங்க. நீங்கள் அறகுறையா முழுசா? ஆபரகாம் சந்ததி இருந்தா நீங்கள் முழுசா செஞ்சு முடிப்பீங்க. ஆபரகாம் சந்ததி இல்லைன்னா அறகுறையா தான் செய்வீங்க இல்லையா? அறகுறையா தான் செய்வீங்க. உங்களால் முழுசா செய்யவே முடியாது. ஏன் முடியாது? ஆபரகாம் சந்ததியா இல்லை, அதனால செய்ய முடியாது. கண்ணை மூடலாங்களா? கண்களை மூடலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. தேவ சமூகத்தை வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவரை விசனப்படுத்தாது, ஆண்டவரை வேதனைப்படுத்தாது, ஆண்டவரை துக்கப்படுத்தாது, ஆண்டவரை சங்கடப்படுத்தாது. ஆபிரகாமின் சந்ததி எதை சொன்னாலும் முழுமையா செய்யும். பாதியை செஞ்சு பாதி விடுக்கிறது ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. பாதியை செஞ்சு பாதியை விடுகிறது ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. சவுலை பார்க்கிறோம், பாதியை செஞ்சு பாதியை விட்டார். இது ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குச்சு. ஆனால் ஆபிரகாம் பார்க்கிறோம், அடுத்தவன் ஆட்டை வெட்ட சொன்னாலே பாதியை செய்வன்னா அவன் ஆடு மாடை வெட்ட சொன்ன என்ன பண்ணியிருப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு பெத்த ஒரே ஒரு பிள்ளையை விட்டுனா கூட தயக்கம் இல்லை, முழுமையாக செய்வேன். ஏன்? இது ஆபிரகாமின் சந்ததி. இயேசுவை சிலுவையில் கொடுப்பதற்கு பிதா ஒரு நாள் தயங்கலை, அது ஆபிரகாமின் சந்ததி. அடுத்தவன் ஆட்டை அடிக்க, அடுத்தவன் ஆட்டை அழிச்சிருன்னு சொன்னதுக்கே சவுலால முடியலையே, அவன் ஆட்டை அடிக்க என்ன பண்ணியிருப்பான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை, திரும்ப பிள்ளையே பிறக்காது. அந்த இடத்துல இருந்தபோது கூட கர்த்தர் சொன்னா அதை முழுமையான நிறைவேற்றி முடிப்பேன், அதை முழுமையான நிறைவேற்றி முடிப்பேன், முழுமையான நிறைவேற்றி முடிப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு சொல்லுகிறதை முழுமையாய் நிறைவேற்றி முடிக்கிறவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. பாதியை செஞ்சு பாதியை விட்டவன் இல்லை, முழுமையாகவே விட்டவனா அல்ல. பாதியை செஞ்சு பாதியை விட்டவன் அல்ல, முக்காபங்கம் செஞ்சு கால்வாச்ச விட்டவன் அல்ல, முழுமையாக செய்து முடிக்கிறவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லப்பட்டதை நாங்கள் முழுமையாகவே செஞ்சு முடிக்கலைன்னா எங்களை மன்னிங்க. அப்படின்னா சகாயம் கிடைக்காது. அரைக்குறையாக செஞ்சு முடித்தாலும் சகாயம் கிடைக்காது. முழுமையாக செய்து முடித்தால் மாத்திரம்தான் சகாயம் கிடைக்கும். எங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் முழுமையாய் செய்து முடிக்க அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீ சகாயம் பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திருங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.